ஓகே. ஸோ நேத்தே வந்து ஃப்ளோவோட லைட் இன்ட்ரடக்ஷன் மட்டும் நான் உங்களுக்கு கொடுத்துருந்தேன். ஸோ வந்து இன்னைக்கு ஃப்ளோ அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஓகே. ஸோ ஃப்ளோ போகிறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு தெரியும், நம்ம வந்துட்டு ஒர்க் ஃப்ளோ ரூல்ஸ் பார்த்துருந்தோம். அதே மாதிரி ப்ராசஸ் பில்டர் பார்த்துருந்தோம், கரெக்டுங்களா? ஸோ பேசிக்காக பார்த்தீங்கன்னா ஒர்க் ஃப்ளோ ரூல்ஸும் ப்ராசஸ் பில்டரும் ரெண்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோ கோட், அதாவது வந்துட்டு பேசிக்காக முன்னாடி இருந்த விஷயம் ரெண்டையும் யூஸ் பண்ணி உங்களால் ஆட்டோமேஷன் பண்ண முடியும், கரெக்டுங்களா? ஸோ அகெயின் நான் மறுபடியும் சொல்கிறேன், ரெண்டுமே ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். 1 or 2 டைம்ஸ் சினாரியோஸ் யூஸ் பண்ணி நீங்கள் வந்துட்டு ட்ரை பண்ணி பாருங்கள், சரிங்களா? ஃப்ளோ போகிறதுக்கு முன்னாடி எந்த இடத்துல ஃப்ளோஸ் ஆர் ஆட்டோமேஷன் யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும், சரிங்களா? ஸோ ஆட்டோமேஷன் இப்போ லைட்டாக ஐடியா கிடைக்குதா? ஒர்க் ஃப்ளோ ரூல்ஸில் வந்து ஒரு சர்டன் சினாரியோவில் வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக ஒரு இமெயில் ட்ரிகர் ஆகணும், இல்லை ஒரு சர்டன் சினாரியோவில் வந்துட்டு உங்களுக்கு ஃபீல்டு அப்டேட் ஆகணும், டாஸ்க் கிரியேட் பண்ணணும். ஸோ ஆட்டோமேஷன்னா புரியுதா? டவுட்ஸ் இருக்கா உங்களுக்கு? ஐடியா கிடைக்குதுல என்னன்னு சொல்லி? ஓகே. ஓகே. ஸோ இப்போ வந்துட்டு எப்போ ஆட்டோமேஷன் நடக்கும் அப்படின்னு சொல்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு அப்ளிகேஷன் பில்ட் பண்ணிட்டீங்க, ஒரு ப்ராடக்ட் வந்துட்டு பில்ட் பண்ணி கொடுத்துட்டீங்க ஒரு கிளைண்ட்டுக்கு. மேபி ஃபார் எக்ஸாம்பிள் புக் மை ஷோன்னு வச்சுக்கோங்க. கிளைண்ட்ஸ் உள்ளே வருவாங்க, அவங்க வந்து டிக்கெட்ஸ் புக் பண்ணுவாங்க. ஸோ டிக்கெட்ஸ் புக் பண்ணுறதுக்கு முன்னாடி அவைலபிள் சீட்ஸ் இருக்கும். அந்த சீட்ஸ் பேஸ் பண்ணி உங்களுக்கு வந்து சீட்ஸ் இங்கே ஓப்பன் அப் ஆகும். அந்த சீட்ஸ் வந்து புக் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் உங்களோட அப்ளிகேஷன், நீங்கள் பில்ட் பண்ணி கொடுத்துட்டீங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதில் வந்து ஏதோ ஒரு சேஞ்சஸ் கேட்குறாங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், இன்கேஸ் புக்கிங் எல்லாமே ஸ்லாட்ஸ் எல்லாமே ஃபுல்லாகிடுச்சு, இல்லாட்டி ஒரு கஸ்டமர் டிக்கெட் புக் பண்ணுறாங்க, சீட் நம்பர் 5 புக் பண்ணிட்டாங்கன்னா இமீடியட்டாக ஒரு மெயில் போகணும், இந்த மாதிரி டிக்கெட் ஹஸ் பின் கன்ஃபார்ம்ட் அப்படின்னு சொல்லி போகணும். அதுக்கப்புறம் வந்துட்டு இப்போ டிக்கெட் புக் பண்ணுற டேட் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் 3 days தள்ளி இருக்கு. இப்போ வந்து அவங்களோட டிக்கெட் புக் பண்ணுற டேட் வந்து 14th Feb அப்படின்னா இந்த ஒரு நாளைக்கு முன்னாடி ஒரு நோட்டிஃபிகேஷன் மெசேஜ் போகணும், இல்லாட்டி இமெயில் போகணும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக பண்ணும். ஸோ பேசிக்லி இப்போ வந்து சிஸ்டம் இல்லை அப்படின்னா யாரோ மேனுவலாக போய் அனுப்பணும், கரெக்டுங்களா? ஸோ அவங்க இந்த டேட்டை செக் பண்ணணும், ஒரு நாளுக்கு முன்னாடி ரிமைண்டர் அனுப்பணும். ஸோ அந்த மாதிரி எல்லாம் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஆட்டோமேஷன், அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா லாஜிக்னு சொல்லுவாங்க, பிஸ்னஸ் லாஜிக் கேட்பாங்க. இந்த இடத்துல வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இன்கேஸ் இதை வந்து நம்மளால வந்து ஆட்டோமேஷனில் சால்வ் பண்ண முடியும் அப்படின்னா நம்ம கிட்ட வரும். ஸோ பேசிக்காக 2 டைப்ஸ் இருக்கு லாஜிக், அதாவது ஆட்டோமேஷன் பண்ணுறதுக்கு. ஒன்று வந்துட்டு பாயிண்ட் அண்ட் கிளிக் டூல்ஸ்ன்னு சொல்லுவாங்க, சரிங்களா? பாயிண்ட் அண்ட் கிளிக் டூல்ஸ் அப்படின்னா உங்களுக்கு வந்து நோ கோட், கோடிங்கே இல்லாமல் இருக்கிற ஒரு டூலை யூஸ் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணுறது. இன்னொன்று வந்துட்டு ஏபெக்ஸ், டேரெக்டாக வந்து கோடிங் தான். ஸோ உங்களுக்கு வந்து கோடிங் தெரிஞ்சுன்னா டேரெக்டாக கோட் எழுதி பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு வந்துட்டு பாயிண்ட் அண்ட் கிளிக் டூல்ஸ். ஸோ இதுலேயே தெரிஞ்சிருக்கும், பேசிக்காக அட்மினோட ரோலில் கண்டிப்பாக பாயிண்ட் அண்ட் கிளிக் டூல்ஸ் வந்து தெரிஞ்சிருக்கணும், சரிங்களா? அதுவே நீங்கள் டெவலப்பராக இருந்தீங்கன்னா ரெண்டுமே தெரிஞ்சிருக்கணும். ஸோ இந்த டாஸ்க் வந்து இப்போ டெவலப்பருக்கு வருது அப்படின்னா ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அண்ட் கிளிக் டூல்ஸ் யூஸ் பண்ண முடியுமான்னு தான் பார்ப்பாங்க. இப்போ பண்ண முடிஞ்சிச்சு அப்படின்னா அதில் தான் பண்ணுவாங்க. பட் இதில் பண்ண முடியல, தர் இஸ் ஆல்வேஸ் சர்டன் ரெஸ்ட்ரிக்ஷன். பாயிண்ட் அண்ட் டூல்ஸில் பண்ண முடியாத விஷயங்களை நம்ம வந்து கோடு மூலியமா பண்ண முடியும், சரிங்களா? இப்போ நம்ம மோஸ்ட்லி அட்மினா இருக்கிறதுனால ஒரு பிஸ்னஸ் லாஜிக் வருதுன்னா இனிஷியலி நம்மளுக்கு தான் வரும், சரிங்களா? ஸோ அந்த டாஸ்க்கை வந்து நம்மளால ஆட்டோமேஷன்ல பண்ண முடியுமா? ஸோ நிறைய டூல்ஸ் இருக்கு. இப்போதைக்கு ஒர்க் ஃப்ளோ ரூல்ஸ் ப்ராசஸ் பில்டர் பார்த்தோம். பட் அதை தாண்டி நம்மளுக்கு தெரியும் ஃப்ளோ இருக்கு, கரெக்டுங்களா? ஸோ ஃப்ளோ யூஸ் பண்ணி நம்மளால பண்ண முடியுமான்னு பார்ப்போம். இன்கேஸ் பண்ண முடியலன்னா நம்ம வந்து அதை டெவலப்பருக்கு புஷ் பண்ணிடுவோம். ஸோ டெவலப்பர் ஆப்வியஸ்லி கோட் யூஸ் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஸோ நம்மளுக்கு வந்துட்டு அட்மினுக்கு ரியல் லைஃப்ல வந்து அட்மினுக்கு ஃப்ளோ வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், சரிங்களா? ஸோ நார்மலாக வந்துட்டு ஃப்ளோ யூஸ் பண்ணி நிறைய ஆக்ஷன்ஸ் பண்ண முடியும். பட் இது போறதுக்கு முன்னாடி பேசிக்ஸ் மட்டும் நம்ம கத்துக்கலாம், சரிங்களா? இதுல டவுட் இருக்கா? ஆட்டோமேஷன்ல பேசிக்காக கேள்வி கேட்கணுமா லதா, வித்யா? இல்ல இல்ல. ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஃப்ளோ அப்படிங்கிறது ஒரு அப்ளிகேஷன் சொல்லிக்கலாம். உங்களுக்கு வந்து ஃப்ளோ பில்டர் அப்படின்னு ஒன்று இருக்கும். ஸோ ஃப்ளோ பில்டரை யூஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த ஆட்டோமேஷன் வந்து நம்ம செட் பண்ணுவோம், சரிங்களா? ஃப்ளோங்கிறது அகைன் சேல்ஸ்ஃபோர்ஸ்ல ஒரு அப்ளிகேஷன் தான். ஃப்ளோ பில்டர் அப்படிங்கிறது ஒரு டூல்னு சொல்லலாம். நான் யூஐக்குள்ள போய் காமிக்கிறேன். பட் காமிக்கிறதுக்கு முன்னாடி டைப்ஸ் ஆஃப் ஃப்ளோ, இது பேசிக்கா எல்லா இடத்துலையும் கேட்பாங்க, சரிங்களா? ஸோ வாட் ஆர் தி டைப்ஸ் ஆஃப் ஃப்ளோ வந்து டெஃபினட்டாக இன்டர்வியூல கேட்பாங்க, என்னென்ன டைப்ஸ் இருக்குன்னு சொல்லி. தெர் ஆர் 2 டைப்ஸ், ஓகேங்களா? ஒன்று வந்து நான் என்ன சொல்வேன் அப்படின்னா ஸ்க்ரீன் ஃப்ளோ அப்படின்னு சொல்லிக்கலாம். இது என்ன எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோ லான்ச் ஃப்ளோ, சரிங்களா? பேர்லேயே தெரிஞ்சிருக்கும், நம்ம ஸ்க்ரீன் ஃப்ளோ வந்துட்டு ஆக்சுவலாக வந்து நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். பட் இந்த ஆட்டோ லான்ச் ஃப்ளோலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபர்தராக இது டிஃப்ரெண்ட் டைப்ஸாக உங்களுக்கு ஸ்ப்ளிட் ஆயிருக்கும், சரிங்களா?
அகெயின் நேம்ஸ் எல்லாம் நம்ம பார்க்கலாம், ஒவ்வொன்றும் பார்க்குறப்போ உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். பட் இந்த ஆட்டோ லான்ச் ஃப்ளோவில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெக்கார்ட் ட்ரிகர் ஃப்ளோன்னு ஒன்று இருக்கும் சரிங்களா. அகெயின் இனிஷியல் ஸ்டேஜஸ்க்கு ஒரு பேசிக் அட்மினுக்கு வந்து ரெக்கார்ட் ட்ரிகர் ஃப்ளோ தான் முக்கியம். ஏன்னா வந்துட்டு இந்த ரெக்கார்ட் ட்ரிகர் ஃப்ளோ என்ன பண்ணும் அப்படின்னா உங்களோட ஒர்க் ஃப்ளோ ரூல்ஸையும் ப்ராசஸ் பில்ட் ரிலீவ் பண்ணுற எல்லா விஷயத்தையுமே நீங்கள் என்ன பண்ணலாம்னா இந்த ரெக்கார்ட் ட்ரிகர் ஃப்ளோ யூஸ் பண்ணி பண்ண முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன்று ரெக்கார்ட் ட்ரிகர் ஃப்ளோ, செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஸ்கெடியூல் ட்ரிகர் ஃப்ளோன்னு இருக்கும். ஸ்கெடியூல் ட்ரிகர் ஃப்ளோ, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு அகெயின் பிளாட்ஃபார்ம் ஈவெண்ட் ஃப்ளோ. நான் இதெல்லாம் என்னன்னு சொல்றேன். அண்ட் கடைசியா உங்களுக்கு வந்து ஒரு ஆட்டோ லான்ச் ஃப்ளோ இருக்கும் சரிங்களா. ஸோ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்கு. மேபி நீங்க ஒர்க் பண்றது வந்து ரெக்கார்ட் ட்ரிகர் ஃப்ளோ இனிஷியல் டேஸ்ல இருக்கலாம். பட் இன்டர்வியூல டெஃபினட்டா டைப்ஸ் ஆஃப் ஃப்ளோ என்னென்ன இருக்குன்னு கேட்பாங்க. ஸோ அதுல வந்து ஐடியலி ஸ்கிரீன் ஃப்ளோ இருக்கு, அதுக்கப்புறம் ஆட்டோ லான்ச் ஃப்ளோ இருக்கு. ஆட்டோ லான்ச் ஃப்ளோக்குள்ள உங்களுக்கு ரெக்கார்ட் ட்ரிகர் ஃப்ளோ, ஸ்கெடியூல்டு ட்ரிகர் ஃப்ளோ, அதே மாதிரி பிளாட்ஃபார்ம் ஈவெண்ட் ஃப்ளோ, கடைசியில் வந்து ஆட்டோ லான்ச் ஃப்ளோ இருக்கு. இப்போ இது எல்லாத்துக்குள்ள டிஃபரன்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஸ்கிரீன் ஃப்ளோக்கும் ஆட்டோ லான்ச் ஃப்ளோக்கு என்னன்னு சொல்லிடுறேன். இப்போ ஒரு ஒர்க் ஃப்ளோ ரூல்ஸ் எப்படி நடக்குது, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு அக்கௌண்ட் ரெக்கார்ட் நான் கிரியேட் பண்றேன். அந்த ட்ரிகர் பாயிண்ட் கிரியேட் ஆகிறப்போ எனக்கு ஒரு ஆக்ஷன் நடக்கும் சரிங்களா. ஸோ ஐடியலி வந்துட்டு பிஹைண்ட் தி சீன்ல நடக்கும். பிஹைண்ட் தி சீன் அப்படின்னா ஒரு ரெக்கார்ட் கிரியேட் ஆகிறப்போ, எடிட் ஆகிறப்போ, சேவ் ஆகிறப்போ அந்த டைம்ல நடக்கிறது. அதுதான் வந்து இதுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா பிஹைண்ட் தி சீன் சொல்றேன். பட் ஸ்கிரீன் ஃப்ளோனா என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம எண்ட் யூசர்கிட்ட, அதாவது கிளைண்ட் கிட்ட யூஐல வந்து நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா நான் இன்புட் கலெக்ட் பண்ணுவேன் சரிங்களா. ஸோ கிளைண்ட் கிட்ட ஏதாவது இன்புட் கலெக்ட் பண்ணி அதே மாதிரி கிளைண்ட்டுக்கு ஏதாவது அவுட்புட் மெசேஜ் காமிக்கணும் அப்படின்னா, அதாவது இன்டராக்ஷனோடு இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஸ்கிரீன் ஃப்ளோ சரிங்களா. இது மேபி இன்டர்மீடியட் பேசிக்காக வந்து சில சினாரியோஸ் பார்க்கலாம். பட் ஐடியலி பார்த்தீங்கன்னா இன்புட் மெசேஜ் கலெக்ட் பண்ணி கிளைண்ட்டுக்கு அவுட்புட் மெசேஜ் கொடுக்கணும், இல்லை அதை பேஸ் பண்ணி ஆட்டோமேஷன் நடக்கும்னா ஸ்கிரீன் ஃப்ளோ. பட் ஆட்டோ லான்ச் ஃப்ளோ பேர்லேயே தெரியும், ஆட்டோ லான்ச் ஃப்ளோ. ஸோ வந்துட்டு இப்போ ஸ்கிரீன் ஃப்ளோவோட எக்ஸாம்பிள் எப்படி சொல்றேன்னா, கிளைண்ட்டுக்கிட்ட நம்ம வந்து ஒரு ஃபார்ம் கொடுப்போம், அதாவது கிரியேட் அ நியூ கான்டாக்ட். நான் கான்டாக்ட் ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் வாங்குறேன், ஃபோன் நம்பர் வாங்குறேன். அவங்க சேவ் பண்றாங்க அந்த ஃபார்மை சேவ் பண்றப்போ ஒரு ஆட்டோமேஷன் நடக்கும். ஸோ ஐடியலி கிளைண்ட் எண்ட் யூசர் வந்துட்டு அந்த ஃபார்மை ஃபில் பண்ணும். ஸோ அதுதான் வந்து இன்புட் கலெக்ட் பண்ணி ஆட்டோமேஷன் பண்றது. பட் ஆட்டோ லான்ச் ஃப்ளோ பேர்லேயே தெரியுது, ஆட்டோமேட்டிக்கா லான்ச் ஆகுது. ஸோ இதுல டிஃப்ரெண்ட் டைப் சொன்னேன். ரெக்கார்ட் ட்ரிகர் ஃப்ளோ அப்படிங்கிறது சேம் ஆஸ் ஒர்க் ஃப்ளோ அண்ட் ப்ராசஸ் பில்டர். அதாவது எப்பப்பெல்லாம் ஒரு ரெக்கார்டு கிரியேட் பண்றோமோ, ஏதோ ஒரு அக்கௌண்ட் ரெக்கார்டு எந்த ஆப்ஜெக்ட்னாலும் சரி, இது ஆப்ஜெக்ட் பேஸ்டா இருக்கும். ஒவ்வொரு ஆப்ஜெக்ட்டுக்கும் நீங்க பேஸ் பண்ணி கிரியேட் பண்ற மாதிரி இருக்கும். இப்போ அக்கௌண்ட் ரெக்கார்ட் கிரியேட் பண்றப்போ, இல்லாட்டி அப்டேட் பண்றப்போ, இல்லாட்டி கிரியேட் ஆர் அப்டேட் பண்றப்போ, இல்லாட்டி ஒரு ரெக்கார்ட் டெலீட் பண்றப்போ, இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ்ல ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு லான்ச் ஆகுறது நம்ம கொடுக்குற கண்டிஷன்ஸ் தான். whenever record is created or updated or deleted or created or updated, இந்த சுச்சுவேஷன்ல என்ன பண்ணும்னா உங்களுக்கு ஃபர்தரா ஆக்ஷன் வந்து பெர்ஃபார்ம் பண்ணலாம். ஸோ ஆட்டோமேட்டிக்கா லான்ச் ஆகும். எப்போ ஆட்டோமேட்டிக்கா லான்ச் ஆகும்னா ஒரு ரெக்கார்ட் கிரியேட் ஆகிறப்போ சரிங்களா. இதுலயே இன்னொரு செக்ஷன் இருக்கு, இமீடியட் ஆக்ஷன் இருக்கு. அதாவது இமீடியட்டா நம்ம பண்ற மாதிரி இமீடியட்டா உங்களுக்கு வந்துட்டு இந்த ஆக்ஷன் நடக்கணும்னு இருக்கு. அப்படி இல்லைன்னா உங்களுக்கு டைம் டிபெண்ட். அதாவது சொன்ன மாதிரி எப்படி நம்ம ப்ராசஸ் பில்டர்லயும் ஒர்க் ஃப்ளோலையும் பார்க்குறோம். அதாவது ஒரு சர்டன் டைம்ல வந்துட்டு உங்களுக்கு நடக்கணும், ஒரு ஆஃப்டர் 5 days நடக்கணும், இல்லை ஆஃப்டர் ஒரு 3 daysக்கு முன்னாடி நடக்கணும்னா பண்ணிக்கலாம். ஸோ ரெக்கார்ட் ட்ரிகர் ஃப்ளோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக லான்ச் ஆகுது. கிரியேட் அப்டேட் டெலீட் சுச்சுவேஷனில் ட்ரிகர் பாயிண்ட் இதுதான். ஆக்ஷன் வந்து இமீடியட்டாக உங்களுக்கு ஆக்ஷன் கொடுக்க முடியும், அப்படி இல்லைன்னா டைம் டிபெண்ட் பண்ண முடியும். ஸோ ரெக்கார்ட் ட்ரிகர் ஃப்ளோ தான் இப்போ இம்பார்ட்டன்ட். ஆஸ் அ பேசிக் அட்மின் ரெக்கார்ட் ட்ரிகர் ஃப்ளோ கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும் சரிங்களா. அண்ட் ஸ்கெடியூல் ட்ரிகர் ஃப்ளோ அப்படின்னா ஒன்றும் இல்லை, நான் வந்து எடுத்தோடனே ஒரு சர்டன் டைம் ஒரு ஃப்ரீக்வன்சி நான் கொடுத்துருவேன். ஸோ இந்த பர்டிகுலர் டைம் அண்ட் ஃப்ரீக்வன்சில தான் உங்களுக்கு இது நடக்கும். ஸோ ஸ்கெடியூல் ட்ரிகர் ஃப்ளோ மேபி லேட்டராக நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். பேட் ஜாப்ஸ் ரெகுலராக நடக்கிற விஷயங்கள்லாம் நம்ம ஸ்கெடியூல் ட்ரிகர் ஃப்ளோல எடுத்துட்டு வருவோம். ஸோ ஐடியலி நம்ம இந்த டைம்ல மண்டே எவ்ரி மந்த் மண்டே, இந்த டைம்ல எவ்ரி மந்த்ங்கிறது ஃப்ரீக்வன்சி, இந்த டைம்லங்கிறது ஸ்கெடியூல் ட்ரிகர் ஃப்ளோ. பட் அகெயின் ஐடியா வந்து இதை ஃபோக்கஸ் பண்ணலாம் ரெக்கார்ட் ட்ரிகர் ஃப்ளோ. பட் ஸ்கெடியூல் ட்ரிகர் ஃப்ளோனா நம்ம வந்து எடுத்தோன்னே ஒரு ஃப்ரீக்வன்சி அண்ட் டைமை நம்ம கொடுத்துருவோம். பிளாட்ஃபார்ம் ஈவெண்ட் ஃப்ளோ அப்படின்னா ஒரு எக்ஸ்டர்னல் சிஸ்டம்ல இருந்து உங்களுக்கு ஒரு மெசேஜ் ரிசீவ் ஆகும். அது நான் அகைன் ஃபோக்கஸ் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஒரு மெசேஜ் ரிசீவ் ஆனக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த ஃப்ளோ வந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ பேசிக்கா ரெக்கார்ட் ட்ரிகர் ஃப்ளோ வந்து ஆப்ஜெக்ட் பேஸ்டு, நம்ம ஒர்க் ஃப்ளோ ரோல்ஸ் அண்ட் ப்ராசஸ் பில்டர் மாதிரி. பட் ஸ்கெடியூல் ட்ரிகர் ஃப்ளோ அப்படி கிடையாது, ஒரு சர்டன் டைம் அண்ட் ஃப்ரீக்வன்சியில் நடக்கும். பிளாட்ஃபார்ம் ஈவெண்ட் ஃப்ளோ பார்த்தீங்கன்னா ஒரு சர்டன் மெசேஜ் ரிசீவ் ஆனோடனே அது ட்ரிகர் ஆகும்.
ஸோ ஃபைனலாக ஆட்டோ லான்ச் ஃப்ளோ இருக்கு. ஆட்டோ லான்ச் ஃப்ளோ பேசிக்காக இன்னொரு ப்ராசஸ், அதாவது ஒரு அபெக்ஸ் ப்ரோக்ராம்ல இருந்து நீங்க வந்து புஷ் பண்ணீங்கன்னா நடக்கும். அப்படி இல்லைன்னா ரெஸ்ட் ஏபிஐ, ஸோ அந்த மாதிரி மோஸ்ட்லி டெவலப்பர்ஸ் யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். அப்படி இல்லைன்னா ப்ராசஸ் பில்டர்ல இருந்து கூட நம்ம ட்ரிகர் பண்ணலாம். மீனிங் நீங்க ப்ராசஸ் பில்டர்ல ஆக்ஷன் பார்த்தீங்கன்னா ட்ரிகர் அனதர் ஃப்ளோன்னு இருக்கும். ஸோ பேசிக்கா இந்த மாதிரி டெவலப்பர்ஸ் மோஸ்ட்லி யூஸ் பண்றது தான் ஆட்டோ லான்ச் ஃப்ளோ. ஸோ ஒரு சர்டன் அபெக்ஸ் ரன் ஆயிட்டு இருக்கு, அந்த அபெக்ஸ்ல நான் ஒரு ஃப்ளோ கால் பண்றேன்னா அப்போ ரன் ஆகும். ரீசெட் ஏபிஐல வந்து பண்ணலாம், இல்லாட்டி வந்து ப்ராசஸ் பில்டர் யூஸ் பண்ணி இதை ரன் பண்ணலாம். ஸோ ஐடியலி இதெல்லாம் டிஃப்ரெண்ட் டைப்ஸ். ஓகேங்களா? நீங்க ட்ரையல் வந்து இதை ஒவ்வொன்றையும் படிக்க முடியும். பட் ஐடியலி பார்த்தீங்கன்னா 2 டைப்ஸ் இருக்கு, ஸ்க்ரீன் ஃப்ளோ அண்ட் ஆட்டோ லான்ச் ஃப்ளோ. ஸ்க்ரீன் ஃப்ளோனா ஒன்றும் இல்லை, இன்புட் யூசர்கிட்ட கலெக்ட் பண்றோம், இல்லாட்டி அவுட்புட் மெசேஜ் கொடுக்குறோம், அதை பேஸ் பண்ணி நம்மளால ஆட்டோமேஷன் பண்ண முடியும். ஆட்டோ லான்ச் ஃப்ளோல டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்கு, ரெக்கார்ட் ட்ரிகர் ஃப்ளோ, ஸ்கெடியூல் ட்ரிகர் ஃப்ளோ, பிளாட்ஃபார்ம் ஈவென்ட் ஃப்ளோ அண்ட் ஆட்டோ லான்ச் ஃப்ளோ. இது இல்லாமல் இன்னொன்று இருக்கு, அது என்னன்னு சொல்றேன். பட் ஃபார் நவ் ரெக்கார்ட் ட்ரிகர் ஃப்ளோ தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரிங்களா? நம்மளோட கிளாஸ்ல இன்னைக்கு கிளாஸ்ல வந்து ரெக்கார்ட் ட்ரிகர் ஃப்ளோ பார்க்கலாம். இதை யூஸ் பண்ணி எப்படி ஒரு ரெக்கார்டு ஆக்ஷன்ல சொல்றேன். ஸோ இந்த சர்டன் டைம்ல ஆக்ஷன்ஸ்ல எப்படி ஒரு இமெயில் அனுப்புறது, அதே மாதிரி எப்படி ஒரு ரிலேட்டட் ரெக்கார்ட் கிரியேட் பண்றது, ஸோ ரிலேட்டட் ஆப்ஜெக்ட் இருக்கிற ரெக்கார்ட் எப்படி கிரியேட் பண்றது, சேம் ஆப்ஜெக்ட் இருக்கிற ரெக்கார்டை வந்து எப்படி நம்ம அப்டேட் பண்றது. அதே மாதிரி இதுல இன்னும் கொஞ்சம் அடிஷனல் ஆப்ஷன்ஸ் இருக்கு. நீங்க வந்துட்டு போஸ்ட் ஆன் சார்ட்டர், அந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஸோ ஐடியலி இமெயில் அனுப்புறது, கிரியேட் அ ரெக்கார்ட், அப்டேட் அ ரெக்கார்ட், போஸ்ட் ஆன் சார்ட்டர், அதே மாதிரி இந்த 4 இது விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா பேசிக்கா ஒரு ஃப்ரெஷரா வந்து உங்களுக்கு விஷயம் தெரிஞ்சிருக்கும். சரிங்களா? ஸோ இதெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்கு முன்னாடி சில பேசிக்ஸ் பார்க்கலாம். பட் இதெல்லாம் டவுட் இருக்கா இது லதா? வந்து இந்த ஸ்கிரீன் ஃப்ளோ அண்ட் ஆட்டோ லான்ச் ஃப்ளோ சொன்னீங்க இல்லையா? இப்ப ஸ்கிரீன் ஃப்ளோக்கு வந்து இன்புட்ஸ் கொடுத்தா அது ஆட்டோமேட் பண்ணி அவுட்புட் வரும்னு சொன்னீங்க. இந்த ஆட்டோ லான்ச்க்கு வந்து அந்த மாதிரி இன்புட்ஸ் எல்லாம் தேவை இல்லையா? அது எனக்கு கிளியரா புரியல எனக்கு. ஆட்டோ லான்ச் ஃப்ளோ வந்து ஐடியலி பிஹைண்ட் தி சீன்ஸ் தான் நடக்கும். அதாவது இப்போ நீங்க ஒர்க் ஃப்ளோ ரூல்ஸ் நான் எக்ஸ்பிளைன் பண்ண கட்டுங்களா? இப்போ வந்துட்டு எப்போ ட்ரிகர் ஆகுங்கிறதா பாயிண்ட். ஒரு அக்கௌண்ட் ரெக்கார்ட் கிரியேட் பண்றீங்க நீங்க வந்து, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பாரத் லிமிடெட்னு ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்றீங்க. ஸோ அந்த கிரியேட் பண்றப்போ சேவ் பட்டன் கொடுக்குறீங்க கட்டுங்களா? ஒரு அக்கௌண்ட் சேவ் ஆகும்போது இது நடக்கும். ஸோ பேசிக்கா எண்ட் யூசருக்கு வந்துட்டு ஒரு ரெக்கார்ட்ல சேவ் பண்றப்போ இல்லை எடிட் பண்றப்போ இது நடக்கும். பட் ஸ்கிரீன் ஃப்ளோ அப்படி இல்லை. நம்ம காமிக்கிறவங்களுக்கு எண்ட் யூசருக்கு ஒரு ஃபார்ம் மாதிரி கொடுப்போம். அந்த ஃபார்மை சப்மிட் பண்றப்போ இல்லாட்டி ஒரு பட்டன் கொடுப்போம், அந்த பட்டனை கிளிக் பண்றப்போ அந்த டைம்ல தான் இது நடக்கும். சொல்றது புரியுதுங்களா? ஓகே ஓகே. பட் ஆட்டோ லான்ச் ஃப்ளோங்கிறது எண்ட் யூசருக்கே தெரியாது, அது இருக்கான்னு கூட தெரியாது. மேபி அவங்க எப்பவும் போல ஒரு அக்கௌண்ட் ரெக்கார்ட் கிரியேட் பண்ணுவாங்க. இப்போ அக்கௌண்ட் ரேட்டிங் இஸ் ஈக்குவல் டு ஹாட்னு சொல்லி நான் கிரியேட் பண்றேன் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா ஒரு இமெயில் பிஹைண்ட் தி சீன்ல ட்ரிகர் ஆகும். ஸோ ஓனருக்கு போகும், இந்த மாதிரி ஒரு புது இதாயிருச்சு, இல்லாட்டி பேக் எண்ட்ல வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் பண்றேன், இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும். பட் ஸ்கிரீன் ஃப்ளோங்கிறது நம்ம ஒரு பட்டன் வச்சுட்டேன், அந்த பட்டன்ல வந்து சென்ட் இமெயில் ஒன்று இருக்கு, அதை கிளிக் பண்ணீங்கன்னா இமெயில் போயிடும். புரியுதுங்களா? ஸோ எண்ட் இது யூசர் வந்து விசிபிளா இருக்கும், இது வந்து தெரியாது பேக்ரவுண்ட்ல தெரியாது. ஸோ அல்டிமேட்லி ட்ரிகர் பாயிண்ட் தான் முக்கியம். அது பேசிக்லி ஒரு ரெக்கார்டு கிரியேட் ஆகிறப்போ இல்லாட்டி ஃப்ரீக்வன்சி செட் பண்ணி வச்சிருக்கேன், அது ஆட்டோமேட்டிக்கா நடக்கும். இப்போ எவ்ரிடே மண்டே இந்த டைம்ல நடக்கணும், அப்படி இல்லைன்னா வந்து ஒரு ஏதோ ஒரு கோடிங் போயிட்டு இருக்கு, அந்த கோடிங்குள்ள நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ யூசருக்கு தெரியாம நம்ம அட்மின் ஆர் டெவலப்பர் பண்றது தான் வந்துட்டு ஆட்டோ லான்ச் ஃப்ளோ. பேர்லேயே தெரியுதா, ஆட்டோமேட்டிக்கா லான்ச் ஆகும் பேஸ்ட் ஆன் ட்ரிகர் பாயிண்ட். புரியுதுங்களா? ஓகே ஓகே. ஸோ இப்போ வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பேசிக்கா வந்துட்டு நம்ம இதுக்குள்ள எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்கு முன்னாடி சில ஐடியாஸ் இருக்கு. சரிங்களா? பில்டிங் பிளாக்ஸ் ஆஃப் ஃப்ளோன்னு சொல்லுவாங்க, அதை நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். பட் ட்ரையல்ல வந்துட்டு நீங்க அடிக்கடி மறுபடியும் பார்க்கணும். ஸோ ஒரு ஃப்ளோ வந்து நீங்க பில்ட் பண்ணும்போது ஐடியலி வந்துட்டு நான் ஸ்கிரீன் ஃப்ளோ அண்ட் ரெக்கார்ட் ஸ்கிரீன் ஃப்ளோ அண்ட் ஆட்டோ லான்ச் ரெண்டுக்கும் சேர்த்து சொல்றேன். உங்களுக்கு 3 விஷயங்கள் இருக்கும் உள்ள. சரிங்களா? ஒன்று வந்து எலமெண்ட்ஸ் இருக்கும், அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு கனெக்டர்ஸ் இருக்கும். நான் இது யூஐல காமிக்கிறேன், பட் ஒரு டைம் சொல்லிடுறேன். அண்ட் ரிசோர்சஸ் இருக்கும். ஸோ இது மூணுக்குமே உங்களுக்கு டிஃபரன்ஸ் தெரிஞ்சிருக்கணும். சரிங்களா? எலமெண்ட் அப்படின்னா உள்ள இருக்கிறது, அதாவது டிஃபால்ட்டா ஃப்ளோ பில்டருக்குள்ள சிலதை வச்சிருப்பாங்க, அதை யூஸ் பண்ண தெரிஞ்சிருக்கணும். அப்புறம் கனெக்டர்ஸ் அப்படிங்கிறது டிஃப்ரெண்ட் எலமெண்ட். இப்போ எலமெண்ட் ஏ இருக்கு, எலமெண்ட் பி இருக்கு, எலமெண்ட் சி இருக்கு. இந்த ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும் கனெக்ட் பண்றது தான் வந்து கனெக்டர்ஸ். ஓகேங்களா? அண்ட் ரிசோர்சஸ் இருக்கு. ரிசோர்சஸ்னா ஒன்றும் இல்லை, நான் வந்துட்டு எனக்கு இந்த ஃப்ளோக்குள்ள எனக்கு வேரியபிள்ஸ் ஏதாவது தேவைப்படுது அப்படின்னா நான் ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவேன். நான் நேற்றே சொன்ன மாதிரி பேசிக்கா வந்துட்டு ஒரு கண்டெய்னர் மாதிரி அதுக்குள்ள நான் ஏதாவது ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவேன். அதை யூஸ் பண்ணி என்னால் வந்து இந்த ஃப்ளோல வந்து சேஞ்சஸ் பண்ணணும்னா நான் பண்ணிக்கலாம். சரிங்களா?
ஸோ அகைன் எலமெண்ட் வந்து நான் யூஐல போய் காமிக்கிறேன், அது கனெக்டர் ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு புரிஞ்சிடும். அண்ட் ரிசோர்ஸ் பார்க்கலாம். ஸோ இது ரிசோர்ஸ்ல இருக்கு. சொல்லுங்க. ஒரு நிமிஷம் கௌதம், இந்த 6 டைப்ஸ் சொன்னீங்களே அந்த ஃப்ளோ டைப்ஸ்ல, அதுல வந்து இந்த ஸ்கிரீன் ஃப்ளோ மத்த இதெல்லாம் இருக்கு இல்லையா? ஸ்கிரீன் ஃப்ளோ தவிர மத்த எல்லாமே ஆட்டோ லான்ச்ல வருமா அது? இல்ல ஆட்டோ லான்ச்னு தனியாவே ஒரு இது கொடுத்துருக்காங்கல்ல? ஆமா. ஸோ பேசிக்கா பேர் நான் ஆட்டோ லான்ச்னு சொல்றேன். பட் ஆட்டோ லான்ச்னு தனியா ஒண்ணு இருக்கு. சரிங்களா? ஸோ அது நான் சொன்ன மாரி உங்களுக்கு வந்து ஒரு கோடிங் மூலியமா கால் பண்றது. பட் பேர் வந்து இது எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா லான்ச் ஆகுறதுனால நான் இதுக்குள்ள நான் சொல்றேன். சரிங்களா? ஸோ அப்ப வந்து ரெக்கார்ட் ட்ரிக்கர், ஷெட்யூல் ட்ரிக்கர், அப்புறம் ரெக்கார்ட் ட்ரிகர்டுன்னு ஒன்று இருக்கு, பிளாட்ஃபார்ம் இவெண்ட், இது எல்லாமே ஆட்டோ லான்ச்ல தான் வருங்கிறீங்களா? கரெக்ட். ஆமா. எல்லாமே ஆட்டோ ஓகே. லான்ச்ல தான் வரும். ஆட்டோமேட்டிக்கா லான்ச் ஆகுறது. நம்ம ஓகே. யூசர் எண்ட் யூசரால எதுவும் பண்ண முடியாது. அட்மின் ஆர் டெவலப்பர் நம்ம குடுக்குற லாஜிக் பொறுத்து இது பாட்டுக்கு நடக்கும். ஓகே. புரியுதுங்களா? ஓகே. நான் யூஐல காமிக்கிறேன். மேபி அப்போ இன்னும் கொஞ்சம் ஈஸியா இருக்கும். பட் யாராவது இன்டர்வியூல டெஃபினட்டா கேட்பாங்க. டைப்ஸ் ஆஃப் ஃப்ளோஸ் கேட்பாங்க. ஸோ இதோட பேசிக் ஐடியா பார்த்துக்கலாம். பட் ஃபோக்கஸ்ட் ஆன் ரெக்கார்ட் ட்ரிகர் ஃப்ளோ அண்ட் ஸ்கிரீன் ஃப்ளோல பேசிக்கா நான் உங்களுக்கு சில டாஸ்க் கொடுக்குறேன். மோர் ஓவர் ஃபியூச்சர்ல வந்து ஃப்ளோஸ் படிச்சுட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். அகெயின் ஃப்ளோ வந்து எவ்ரி அப்கிரேட்லயும் சேஞ்சஸ் வந்துட்டே இருக்கு. ஸோ அது வந்து நீங்க படிச்சுட்டே இருக்கிற மாதிரி தான் இருக்கும். சரிங்களா? பட் பார்க்கலாம். ஓகே. ஸோ அகெயின் எலமெண்ட்ஸ்குள்ள போலாம். நான் எலமெண்ட்ஸ்ல நிறைய விஷயம் சொல்றேன். சரிங்களா? எலமெண்ட்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்ட்ராக்ஷன், லாஜிக், டேட்டான்ல சில விஷயங்கள் இருக்கு. கனெக்டர்ஸ் கனெக்ட் பண்ணும், ரிசோர்சஸ் இருக்கு. ஸோ நம்ம அகெயின் இந்த சினாரியோல நம்ம மோஸ்ட்லி வந்து எலமெண்ட் யூஸ் பண்ணி நம்ம சால்வ் பண்ண முடியும். சரிங்களா? பட் ரிசோர்ஸ் என்னன்னு சொல்லிடுறேன். நேத்தே வந்து சில இது சொன்னேன். ஒரு பேசிக் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்குள்ள வந்துட்டு சில விஷயங்கள் தெரிஞ்சிருக்கணும். சரிங்களா? அதாவது ஐடின்னு சொல்லுவாங்க, இன்டெகிரேட்டட் டெவலப்பர் என்வரான்மெண்ட். சரிங்களா? ஸோ இந்த ஐடியை யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம் அப்படின்னா, இதில் தான் வந்து நீங்க கோட் எழுதுவீங்க. சரிங்களா? ஸோ இந்த ஃப்ளோல என்ன பண்றோம், ஃப்ளோ பில்டர் நம்மளுக்கு இருக்கு. ஸோ ஃப்ளோ பில்டருக்குள்ள தான் நம்ம வந்து இந்த லாஜிக்கா எழுத போறோம். ஸோ இப்போ இன்கேஸ் நீங்க கோடிங் பண்ண போறீங்க அப்படின்னா, நீங்க வந்து உங்களுக்கு ஒரு என்விரான்மெண்ட் தேவை. அதாவது நீங்க வந்து டெவலப்பர் கன்சோல் ஒன்று இருக்கும். அதை நான் காமிக்கிறேன். அப்படி இல்லைன்னா வந்து விஷுவல் ஸ்டுடியோ கோட் இந்த மாதிரி இதை இன்ஸ்டால் பண்ணி இதில் போய் நீங்க கோட் எழுதுவீங்க. சரிங்களா? பட் ஃப்ளோ என்ன ஆகும்னா, ஃப்ளோ பில்டர் நம்ம ஃப்ளோக்கு போய் நியூ ஃப்ளோ கொடுத்தாலே போதும். ஃப்ளோ பில்டர் இருக்கும். இதுக்குள்ளேயே உங்களால வந்துட்டு பெர்ஃபார்ம் பண்ண முடியும். சரிங்களா? மெயினா வந்துட்டு ஃபர்ஸ்ட் தெரிய வேண்டியது டேட்டா டைப்ஸ். ஓகேங்களா? ஸோ டேட்டா டைப்ங்கிற கான்செப்ட் இருக்கு. அதாவது வேரியபிள்ஸ் தான் சொல்ல வரேன் நான். சரிங்களா? ஸோ உங்களோட ப்ரோக்ராம் ரிசோர்ஸ் இருக்கு இல்லையா? இந்த ரிசோர்ஸ் பத்தி நான் இப்போ பேசுறேன். ஏன்னா ரிசோர்ஸ் வந்துட்டு உங்களுக்கு ட்ரையல்ஸ்ல வரும், நீங்க அதிகமா கத்துக்கலாம். பட் ஒரு வேரியபிள் அப்படின்னா நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் உங்களுக்கு நேற்று. வேரியபிள்னா ஒன்றும் இல்லை, ஒரு கண்டெய்னர். அதுக்குள்ள நீங்க வந்து வேல்யூஸ் வந்து ஸ்டோர் பண்ணணும். இப்போ நான் ஏ அப்படிங்கிற ஒரு வேரியபிள்ல 5 ஸ்டோர் பண்றேன் அப்படின்னா, அதே இந்த வேரியபிள் ஏ வந்துட்டு நான் ரிலேட்டடா 10 மாத்துறேன். ஸோ இதுக்குள்ள நான் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்துட்டு அக்கௌண்ட் ஐடி அப்படின்னு சொல்லி நான் ஒரு வேரியபிள் கிரியேட் பண்றேன். இந்த அக்கௌண்ட் ஐடிக்குள்ள நான் என்ன ஸ்டோர் பண்றேன் அப்படின்னா, என்னோட அக்கௌண்ட் ஐடியை நான் ஸ்டோர் பண்றேன். சரிங்களா? என்னோட 16 டிஜிட் ஒரு 18 ஸ்டோர் பண்றேன். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த அக்கௌண்ட் ஐடி வந்து இப்போ அதுக்கு பாரத் பிரைவேட் லிமிடெட் அப்படிங்கிற ஒரு அக்கௌண்ட்டோட ஐடின்னு வச்சுக்கலாம். லேட்டர் இந்த ப்ரோக்ராம்ல எனக்கு ஆக்மி அப்படிங்கிற ஒரு அக்கௌண்ட்டோட ஐடி தேவை அப்படின்னா, ஸோ நான் இந்த அக்கௌண்ட் ஐடிங்கிற வேரியபிள்ல லேட்டரா நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, இந்த செகண்ட் அக்கௌண்ட்டோட இன்ஃபர்மேஷனை ஸ்டோர் பண்ணுவேன். ஸோ பேசிக்கா வந்துட்டு வேரியபிள்னா ஒன்றும் இல்லை, நம்ம ப்ரோக்ராமுக்குள்ள ஒரு ரிசோர்ஸ். அந்த ரிசோர்ஸ்ல வந்து நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா, எக்ஸாம்பிளுக்கு நான் அக்கௌண்ட் ஐடி சொல்றேன். ஸோ இதே மாதிரி நீங்க வேற ஒரு விஷயங்கள் மோஸ்ட்லி ஐடி ஸ்டோர் பண்றது தான் நம்ம யூஸ் பண்ண போறோம். இந்த மாதிரி ஒரு விஷயம் இப்போ இந்த ஐடி வந்துட்டு ஃபர்ஸ்ட் இந்த ஐடி நான் ஸ்டோர் பண்றேன். லேட்டரா இதே ஃப்ளோல இந்த இந்த சேம் அக்கௌண்ட் ஐடிக்குள்ள செகண்ட் ஐடி கொண்டு வரணும் அப்படின்னா சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு வேரியபிள் அப்படின்னா ஒரு கண்டெய்னர், அதுக்குள்ள இருக்கிற வேல்யூ வந்து த்ரூ அவுட் தி ஃப்ளோல சேஞ்ச் பண்ணிட்டே இருக்கலாம். சரிங்களா? ஸோ வேரியபிள் மாதிரி உங்களுக்கு கான்ஸ்டன்ட் இருக்கு, டெக்ஸ்ட் டெம்ப்ளேட் இருக்கு, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. அதை நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். பட் ஐடியலி ரிசோர்ஸ்ல என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்க வந்து வேல்யூஸை ஸ்டோர் பண்ணலாம். ஸ்டோர் பண்ணி நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் எந்த இடத்துல வரும்னு சொல்லி. ஸோ இந்த வேரியபிள்ல ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. சரிங்களா? குளோபல் வேரியபிள் அப்படின்னு இருக்கு. இது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட். இதை வந்து நம்ம யூஸ் பண்ண போறோம் சினாரியோஸ்ல. குளோபல் வேரியபிள்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, வேரியபிள் அப்படின்னா நான் மேனுவலா கிரியேட் பண்ண போறேன். எனக்கு வந்து ஒரு அக்கௌண்ட் ஐடி தேவைப்படும், அதை நான் ஸ்டோர் பண்றேன், யூஸ் பண்றேன். பட் குளோபல் வேரியபிள் அப்படிங்கிறது ரெக்கார்ட் ட்ரிகர் ஃப்ளோ, அதாவது எல்லா ஆட்டோ லான்ச் ஃப்ளோலையும் ரெக்கார்ட் ட்ரிகர் ஃப்ளோல யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? பட் ஸ்கிரீன் ஃப்ளோல இது இருக்காது. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம ஃபர்ஸ்ட் ரெக்கார்ட் ட்ரிகர் ஃப்ளோ வந்து ஃபோக்கஸ் பண்றதுனால நான் இதை சொல்றேன். குளோபல் வேரியபிள்னா சேல்ஸ்ஃபோர்ஸ் என்ன பண்றாங்கன்னா, அடிக்கடி நம்ம வேரியபிள்ல வந்துட்டு ஐடி ஸ்டோர் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ பேசிக்கா வந்துட்டு இப்போ நான் வந்து ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ண போறேன். சரிங்களா? எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். ஒரு நியூ அக்கௌண்ட் கிரியேட் பண்ண போறேன். இந்த அக்கௌண்ட்ல வந்து நேமு, அக்கௌண்ட் ஐடி எல்லாமே கொடுத்துட்டு நான் சேவ் கொடுக்குறேன். ஸோ வந்துட்டு சேவ் ஆன உடனே நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும், எப்பப்பெல்லாம் ஒரு ரெக்கார்டு சேவ் ஆகுதோ சேல்ஸ்ஃபோர்ஸ் வந்து ஒரு ஐடி கிரியேட் பண்ணும். கரெக்ட்டுங்களா? அது தெரியும்ல?
ஓகே. சேல்ஸ்ஃபோர்ஸ் ஐடி கிரியேட் ஆகும். ஸோ என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த என்டையர் ரெக்கார்டோட இன்ஃபர்மேஷன். ஸோ சேல்ஸ்ஃபோர்ஸ் வந்துட்டு நான் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதுல வந்து நான் இப்போ பாரத் பிரைவேட் லிமிடெட்னு சொல்லி நேம் கொடுக்குறேன், அக்கௌண்ட் நம்பர் நான் கொடுக்குறேன், அதே மாதிரி வந்துட்டு இதோட இண்டஸ்ட்ரி கொடுக்குறேன், நிறைய விஷயங்கள் இருக்கு. இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் எனக்கு ஃப்ளோக்குள்ள கொண்டு வரணும்னா நான் வந்து வேரியபிள் தான் கிரியேட் பண்ணும். ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணி இந்த இன்ஃபர்மேஷன் ஸ்டோர் பண்ணும். அதுக்கு பதிலா நான் அடிக்கடி நம்ம கிரியேட் பண்ணணும்னு சொல்லி சேல்ஸ்ஃபோர்ஸ் என்ன பண்றாங்க, குளோபல் வேரியபிள்னு சொல்லி டிஃபால்ட்டா இந்த இன்ஃபர்மேஷனை கிரியேட் பண்ணி வச்சுக்குவாங்க. ஸோ இது ரெக்கார்ட் ட்ரிகர் ஃப்ளோல மட்டும்தான் இருக்கும். இதை ஃப்ரீக்வெண்டா யூஸ் பண்ணுவோம். மோஸ்ட்லி இந்த கிரியேட் ஆன ரெக்கார்டோட ஐடி வந்துட்டு இந்த குளோபல் வேரியபிள் இருக்கும். ஸோ இது வந்து டாலர் அப்படிங்கிற சிம்பிள்ல இருக்கும். டாலர் குளோபல் வேரியபிள் ஆர் டாலர் ரெக்கார்ட் அப்படிங்கிற ஒரு இது யூஸ் பண்ணி நம்மளால பார்க்க முடியும். ஸோ ஐடியலி வேரியபிள்னா தெரிஞ்சிருச்சுல, என்ன பண்ண போறோம், ஒரு கண்டெய்னர் இருக்கு, அதுக்குள்ள நம்ம வேல்யூஸ் மேனுவலா ஸ்டோர் பண்ணுவோம். பட் சேல்ஸ்ஃபோர்ஸ் என்ன பண்றாங்கன்னா சிம்பிளிஃபை பண்றதுக்கு குளோபல் வேரியபிள் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்மளுக்கு கொடுக்குறாங்க. இது வந்துட்டு டிஃபால்ட்டா இருக்கும். நம்ம வேரியபிள்ல போய் கண்டெய்னர்ல ஸ்டோர் பண்ண அவசியம் இல்லை. அந்த கரண்ட் ரெக்கார்டு நீங்க எந்த ரெக்கார்ட்ல இந்த ஃப்ளோ, அதாவது வந்துட்டு நீங்க கிரியேட் ரெக்கார்ட், அப்டேட் ரெக்கார்ட், நீங்க எந்த ரெக்கார்ட்ல இது இருக்கோ அந்த ரெக்கார்டோட கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் குளோபல் வேரியபிள்ல ஸ்டோர் ஆயிருக்கும். சரிங்களா? இதை நான் காமிக்கிறேன். பட் குளோபல் வேரியபிள் தான் நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆவாங்க. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரிங்களா? இதுல வந்து சேஞ்சஸ் பண்ணீங்கன்னா இப்போ சப்போஸ் இந்த அக்கௌண்ட் ரிலேட்டட் இந்த ரெக்கார்ட்ஸ் எல்லாம் ஏதாவது நீங்க சேஞ்சஸ் பண்ணீங்கன்னா அதுலயும் சேஞ்ச் ஆகுமா, குளோபல் வேரியபிள்லயும் சேஞ்ச் ஆகுமா? இப்போ வந்துட்டு ட்ரிகர் பாயிண்ட் தான் முக்கியம். சரிங்களா? ஸோ எப்போ வந்து ஆட்டோ லான்ச் நடக்கும்னா ட்ரிகர்ல நடக்கும். ஸோ எதர் உங்களுக்கு வந்து ஒரு அக்கௌண்ட் கிரியேட் ஆகும், இல்லை வந்து அப்டேட் பண்றப்போ, அப்படி இல்லைன்னா டெலீட் பண்றப்போ. ஸோ ஆர் நீங்க இது ரெண்டுல ஏதோ ஒரு டைம் தெரியும். இப்போ பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்துட்டு நான் இப்போ வந்து அக்கௌண்ட் 1 கிரியேட் பண்றேன், பாரத் பிரைவேட் லிமிடெட் கிரியேட் பண்றேன். ஸோ இப்போ கரண்டா இந்த அக்கௌண்ட் கிரியேட் பண்றப்போ ஃப்ளோட குளோபல் வேரியபிள் இந்த இன்ஃபர்மேஷன் இருக்கும். சரிங்களா? இப்போ நீங்க செகண்ட் வேற அக்கௌண்ட் கிரியேட் பண்றீங்க, அப்போ இப்போ நீங்க வந்து ஆக்மி அப்படின்னு கிரியேட் பண்றீங்கன்னா இப்போ ஃப்ளோல இந்த குளோபல் வேரியபிள் ஸ்டோர் ஆயிருக்கும். நான் சொல்றது புரியுதா? ஸோ எப்போ யூசர் கிரியேட் பண்றாங்களோ அண்ட் கண்டிஷன்ஸ் இருக்கு உள்ள, அந்த கண்டிஷன்ஸ் மேட்ச் ஆச்சுன்னா அந்த டைம்ல வந்து குளோபல் வேரியபிள் ஸ்டோர் ஆயிருக்கும். நான் சொல்றது புரியுதுங்களா? நான் உங்களுக்கு யூஐல காமிக்கிறேன். சரிங்களா? அப்போ உங்களுக்கு புரியும். பட் பேசிக்லி வந்துட்டு குளோபல் வேரியபிள்ங்கிறது இம்பார்ட்டன்ட். வேரியபிள்னா நம்ம மேனுவலா கிரியேட் பண்ணி ஸ்டோர் பண்ணிக்கலாம். அதுலேயே டிஃப்ரெண்ட் டேட்டா டைப்ஸ் இருக்கு, டெக்ஸ்ட், டேட்லாம் இருக்கு. அதை நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். பட் ஐடியலி குளோபல் வேரியபிள் புரிஞ்சிருக்கும். ஏன்னா குளோபல் வேரியபிள் புரிஞ்சாதான் நான் ஒரு டாஸ்க் பண்றப்போ உங்களுக்கு ஈஸியா இருக்கும். நான் உங்களுக்கு காமிக்கிறேன். சரிங்களா? பட் பேசிக்கா ஐடியா கிடைக்குதா வேரியபிள்னா என்ன, குளோபல் வேரியபிள் என்னன்னு சொல்லி? குளோபல் இதுல வேரியபிள் வந்து வந்து எல்லா ஃபீல்ட்ஸுமே இதுல இன்க்ளூட் ஆயிருக்கும் இல்லையா, குளோபல் வேரியபிள்ஸ்ல? நான் ஐடி. காமிக்கிறேன் உங்களுக்கு. நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அப்போ கொஞ்சம் ஐடியா கிடைக்கும். ஸோ உங்களுக்கு எப்படி ஸ்டோர் ஆகுதுங்கிறது நான் விசிபிளா காமிக்கிறேன். அப்போ உங்களுக்கு ஐடியா கிடைக்கும். பட் எஸ், அந்த கரண்ட் ரெக்கார்டோட எல்லா இன்ஃபர்மேஷனும், எல்லா ஃபீல்டும், அதோட ரிலேட்டட் ஆப்ஜெக்டோட ஃபீல்ட்ஸ் என்னால் வந்து ஆக்சஸ் பண்ண முடியும். நான் அதை உங்களுக்கு காமிக்கிறேன். சரிங்களா? ஓகே. பட் பேசிக்கா நான் வந்து இதை மேனுவலா கிரியேட் பண்ண அவசியம் இல்லை. சேல்ஸ் ஃபோர்ஸே எனக்கு அது கொடுக்குறாங்க. சரிங்களா? சிம்பிள். அது இப்போ நான் சொன்ன மாதிரி குளோபல் வேரியபிள்ஸ் பார்க்கலாம். பட் அதே மாதிரி நான் வந்துட்டு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி எலமெண்ட்ஸ்ன்னு சொல்லியிருந்தேன். கரெக்டுங்களா? ஸோ எலமெண்ட்ஸ் யூஸ் பண்ணி தான் நம்ம ஒவ்வொன்றா பில்ட் பண்ண போறோம். இந்த எலமெண்ட்ஸ்ல வந்துட்டு 3 டைப்ஸ் இருக்கு. இது வந்துட்டு நான் இப்போதைக்கு காமிக்கிறேன். பட் உங்களுக்கு ஒரே வீடியோல வந்து உங்களுக்கு செட் ஆகாது. இன்ட்ராக்ஷன் அப்படின்னு ஒன்று இருக்கு. இந்த இன்ட்ராக்ஷன் வந்து ஸ்கிரீன் ஃப்ளோல மட்டும்தான் இருக்கும். சரிங்களா? ஏன்னா பேசிக்கா நான் வந்துட்டு இதுல ஸ்கிரீன்ஸ் இருக்கும், அதை யூஸ் பண்றதுக்காக இருக்கும். அப்புறம் வந்து லாஜிக் இருக்கும். ஸோ இந்த லாஜிக் தான் முக்கியம். நான் வேரியபிள்ஸ் பார்த்துட்டேன், நெக்ஸ்ட் லாஜிக் வரேன். லாஸ்டா வந்து உங்களுக்கு வந்து டேட்டா இருக்கும். ஸோ இப்போ வந்து வேரியபிள்ஸ்னா தெரிஞ்சிருச்சு, ஒரு ஃப்ளோக்குள்ள ஸ்டோர் பண்றதுக்காக நான் யூஸ் பண்ண போறேன். சரிங்களா? அதுக்கப்புறம் நம்ம வந்து பேசிக்கா அந்த ஃப்ளோ வந்து எப்படி போகும் அப்படின்னா அதுல வந்து கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்கும். இது வந்துட்டு டெவலப்மெண்ட்லயும் இப்படிதான் வரும். கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட் ஒன்றும் இல்லை. இப்போ வந்துட்டு நான் வந்து இஃப் அப்படிங்கிற மாதிரி வரும், இஃப் எல்ஸ் மாதிரி இருக்கும். பட் இங்க வந்து ரொம்ப சிம்பிள். உங்களுக்கு வந்துட்டு டிசிஷன் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் இருக்கும். அதாவது ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்றேன், whenever a நியூ அக்கௌண்ட் இஸ் கிரியேட்டட். சரிங்களா? இதுல நான் என்ன சொல்றேன்னா ஒரு டிசிஷன் வைக்கிறேன். என்னன்னு சொல்லி இந்த அக்கௌண்டோட ரெக்கார்ட் டைப் வந்துட்டு இப்போ மேனுஃபேக்சரிங்கா இருந்துச்சு அப்படின்னா, ஸோ மேனுஃபேக்சரிங்கா இருந்துச்சுன்னா ட்ரூ. சரிங்களா? அப்போ வந்து இந்த இடத்துல ஃப்ளோ வந்து ட்ரூ சைடு போகும். ஃபால்ஸா இருந்துச்சுன்னா ஃபால்ஸ் சைடு போகும். ஸோ ஐடியலி கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட் என்ன பண்ணும்னா இஃப் எல்ஸ் மாதிரி, அதாவது ட்ரூவா இருந்துச்சுன்னா இப்போ நான் இங்க என்ன பண்றேன், ஒரு ஆக்ஷன் கொடுக்குறேன், இமெயில் அனுப்புன்னு சொல்றேன். இதில் நான் என்ன சொல்றேன் அப்படின்னா நீங்க வந்துட்டு டாஸ்க் அப்டேட் பண்ணுன்னு சொல்றேன். ஸோ ஐடியா புரியுதா? ஒரு ஃப்ளோவோட அந்த ஃப்ளோ ஆஃப் அந்த ப்ராசஸை வந்துட்டு ஸ்ப்ளிட் பண்றதுக்கு உங்களுக்கு கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட் யூஸ் ஆகும். அதாவது டெசிஷன் அப்படிங்கிற ஒரு இது பார்ப்போம். டெசிஷன் யூஸ் பண்ணி இந்த டெசிஷன் ட்ரூவா இருந்துச்சுன்னா இந்த பக்கம் போகும். இதில் நீங்க என்ன வேணா ஆட் பண்ணிட்டே போகலாம். பட் அகைன் ஃபால்ஸா இருந்துச்சுன்னா இந்த பக்கம் போகலாம். ஸோ பேசிக்கா இதுதான் வந்து கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட் சொல்லுவாங்க. சரிங்களா?
ஸோ எலமெண்ட்ஸில் வந்துட்டு ஸ்க்ரீன் இருக்கு, ஸ்க்ரீன் பார்க்கலாம். ஸோ வந்துட்டு நெக்ஸ்ட் லாஜிக்ல உங்களுக்கு வந்துட்டு டிசிஷன் என்ன பண்ணுன்னா உங்களுக்கு வந்துட்டு ஃப்ளோ ஆஃப் இந்த ஸ்ட்ரக்சர் வந்து சேஞ்ச் பண்றதுக்கு யூஸ் ஆகும். நெக்ஸ்ட் வந்து லூப் இருக்கும் சரிங்களா. லூப்னா ஒன்றும் இல்லை, ஒரே விஷயத்த திருப்பி திருப்பி பண்ற மாதிரி இருக்கு, ஒரு 5 to 6 டைம்ஸ் ரிப்பீட் பண்ணா நீங்க லூப் யூஸ் பண்ணிக்கலாம். அகைன் ஒரு சினாரியோ பேஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ பேசிக்கா இஃப் கண்டிஷன் அது வந்துட்டு டிசிஷனுக்கு யூஸ் ஆகும். லூப் வந்துட்டு ஒரே விஷயத்த திருப்பி திருப்பி ஆக்ஷன் பண்ணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்துட்டு கரண்டா எவ்வளோ அக்கௌண்ட் இருக்கு, உங்க கம்பெனில வந்து 20 அக்கௌண்ட்ஸ் இருக்கு. இந்த 20 அக்கௌண்ட்ஸ்ல வந்துட்டு எது ஆக்டிவ், ஃபார் எக்ஸாம்பிள் 5 ஆக்டிவ் அக்கௌண்ட் இருந்துச்சுன்னா இந்த 5 அக்கௌண்ட்டுக்கு போய் நான் மெயில் அனுப்பணும் அப்படின்னா இந்த 5 பேத்துக்கும் மெயில் ரிப்பீட்டிவ் பண்ண போறேன். ஸோ ஃப்ளோல வந்துட்டு நான் எல்லாத்தையுமே ஒவ்வொன்றா பண்ணிட்டு போனா ஃப்ளோ பெருசாகும். பட் லூப் யூஸ் பண்ணி என்ன பண்ண முடியும், நான் ரிப்பீட்டிவ் பண்றேன். அதாவது நான் ஃப்ளோல காமிக்கிறேன், பட் ஐடியலி டிசிஷன்ஸ் இருக்கு, லூப் இருக்கு. ஸோ லூப்பும் டிசிஷன் யூஸ் பண்றோம். அதை யூஸ் பண்ணி நம்மளோட ஃப்ளோ வந்து நம்ம சிம்பிளிஃபை பண்ண முடியும் சரிங்களா. அப்புறம் அசைன்மெண்ட்னு ஒன்று இருக்கும் சரிங்களா. இந்த அசைன்மெண்ட் அப்படிங்கிறது கான்செப்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது பேசிக்கா உங்களோட வேரியபிள், ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு கண்டெய்னர் இருக்கு, இதுக்குள்ள 5ன்னு ஸ்டோர் பண்றேன் சரிங்களா. பட் நெக்ஸ்ட் வந்து இந்த ஏ அப்படிங்கிற கண்டெய்னர்ல நான் 15 மாத்துறோம் அப்படின்னா இதை டைரக்டா நம்ம பண்ண முடியாது. ஒரு அசைன்மெண்ட் யூஸ் பண்ணி தான் இந்த சேஞ்சஸ் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் அசைன்மெண்ட் யூஸ் பண்ணி இப்போ நீங்க ஜாவா ஸ்கிரிப்ட் படிச்சிருந்தீங்கன்னா ஏ ஈக்குவல் டு 5னா நீங்க லெட் ஏ ஈக்குவல் டு 10ன்னு கொடுப்பீங்க. ஸோ அந்த இடத்துல என்ன ஆகும்னா உள்ள இருக்கிற இன்ஃபர்மேஷன் சேஞ்ச் ஆகும். ஸோ அசைன்மெண்ட் எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா ஒரு வேரியபிள்குள்ள இருக்கிற இன்ஃபர்மேஷனை லேட்டரா நான் சேஞ்ச் பண்ணணும், இல்லை அதில் நான் வேற ஏதாவது இன்ஃபர்மேஷன் கொண்டு வரணும் அப்படின்னா நான் அசைன்மெண்ட் யூஸ் பண்ணுவேன். ஸோ ஐடியலி டிசிஷன் இருக்கு, லூப் இருக்கு, அசைன்மெண்ட் இருக்கு. இது எல்லாமே வந்து அட்வான்ஸ்ட் ஆர் இன்டர்மீடியட் சைடுக்கு போகும். பட் ஒரு ஓவர்வியூ கொடுக்குறேன், உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சுன்னா நீங்க ஃபர்தரா இதை எக்ஸ்ப்ளோர் பண்ணி படிச்சுட்டே இருக்கலாம். பட் ஒரு 1 or 2 months இது படிச்சு தான் ஆகணும், அந்த மாதிரி சுச்சுவேஷனுக்கு போவீங்க சரிங்களா. ஸோ இதுலயே பாத்தீங்கன்னா கலெக்ஷன்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் சரிங்களா. கலெக்ஷன்ஸ்னா ஒன்றும் இல்லை, இப்போ நான் இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் அக்கௌண்ட் நேம் அப்படின்னு கொடுக்குறேன், இதுக்குள்ள நான் வந்து அக்கௌண்ட் நேம் ஸ்டோர் பண்றேன். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் பாரத் பிரைவேட் லிமிடெட் இருக்கு, இது வந்து ஒரே ஒரு வேல்யூ ஸ்டோர் பண்ணுது இந்த ஐடி. ஸோ அதே மாதிரி அக்கௌண்ட் ஐடின்னு ஒரு வேரியபிள் இருக்கு, இதுக்குள்ள ஏதோ ஒரு அக்கௌண்ட்டோட ஐடியை ஸ்டோர் பண்ணுது. பட் எப்போ வந்து காம்ப்ளெக்ஸ் ஆகும்னா, பிசினஸ் ப்ராசஸ் காம்ப்ளெக்ஸ் ஆகும்னா எனக்கு ஒரே ஒரு வேரியபிள்ல மல்டிபிள் இன்ஃபர்மேஷனை ஸ்டோர் பண்ணும். ஸோ இந்த ஒரே ஒரு வேரியபிள்ல எனக்கு வந்து 5 அக்கௌண்ட் ஐடி ஸ்டோர் பண்ணும் அப்படிங்கிற சுச்சுவேஷனுக்கு கலெக்ஷன்ஸ் வரும். ஸோ கலெக்ஷன்ஸ் வந்து அகெயின் டேட்டா ஸ்ட்ரக்சர் மாதிரி இருக்கும், நிறைய விஷயங்கள் இன்வால்வ் ஆகும். நான் இப்போ இதெல்லாம் சொல்றது எதுக்குன்னா ஒரு ஐடியா வாங்குறதுக்கு. ஸோ கலெக்ஷன் அப்படின்னா ஒரு வேரியபிள் தான், அந்த வேரியபிள்ல நான் வந்து மல்டிபிள் வேல்யூஸை ஸ்டோர் பண்ணும்போது அதாவது ஒரு வேல்யூ இல்லாமல் மல்டிபிள் வேல்யூ ஸ்டோர் பண்ணோம் நான் கலெக்ஷன்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பேசிக்கா 15 அக்கௌண்ட் ஸ்டோர் பண்ணி வைக்கணும், 15 அக்கௌண்ட்டோட இன்ஃபர்மேஷன் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும், நான் கலெக்ஷன்ஸ் யூஸ் பண்ணுவேன். ஸோ எலமெண்ட்ஸ்ல பார்த்தீங்கன்னா டிசிஷன் இருக்கு, லூப் இருக்கு, அசைன்மெண்ட் இருக்கு, அதே மாதிரி கலெக்ஷன்ஸ் இருக்கு. கலெக்ஷன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா கலெக்ஷன் ஷார்ட் இருக்கு, கலெக்ஷன் ஃபில்டர் இருக்கு, அதை நம்ம லேட்டர் எக்ஸ்ப்ளோர் பண்றோம். ஸோ பேசிக்கா வந்துட்டு இன்ட்ராக்ஷன் பத்தி சொல்றேன். இன்ட்ராக்ஷன்ல ஸ்கிரீன் இருக்கு, பட் எலமெண்ட்ஸ்ல வந்துட்டு மெயினா டிசிஷன், அதாவது சரி லாஜிக்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் சொன்ன இந்த 4 டைப்ஸ் இருக்கு. இது இல்லாம ஃபைனலா உங்களுக்கு வந்து டேட்டா இருக்கும் சரிங்களா. இப்போ நான் இது வரைக்கும் சொன்ன வேரியபிள் கான்செப்ட் இருக்கு, உங்களுக்கு வந்துட்டு சேல்ஸ் ஃபோர்ஸோட டேட்டா பேஸ் இருக்கும், இதுக்குள்ள வந்து உங்களோட ஆப்ஜெக்ட்ஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் அக்கௌண்ட் ஆப்ஜெக்ட், கான்டாக்ட் ஆப்ஜெக்ட் எல்லாமே இருக்கும். ஃப்ளோ வந்து செப்பரேட்டா இருக்கு. நான் சொன்ன வேரியபிள்ஸ் எல்லாமே, ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து சேல்ஸ் ஃபோர்ஸ் ஐடின்னு சொல்லி ஒரு ஐடி ஸ்டோர் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னா இந்த இப்போ அதே மாதிரி நான் வந்து இந்த ஐடியை சேஞ்ச் பண்றேன், நெக்ஸ்ட் வந்து வேற ஒரு வேரியபிள் கிரியேட் பண்றேன், டெக்ஸ்ட் டெம்ப்ளேட் கிரியேட் பண்றேன், ஒரு என்டையர் இமெயில் பாடியை நான் கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ இந்த பாடி வந்துட்டு என்னோட ஃப்ளோக்குள்ள மட்டும்தான் இருக்கும் சரிங்களா. பட் இந்த ஃப்ளோல இருக்கிற இன்ஃபர்மேஷனை நீங்க வந்து ஆர்க்ல சேஞ்சஸ் பண்ணணும், அதாவது உங்களோட எக்ஸிஸ்டிங் டேட்டா ஒரு கிரியேட் ரெக்கார்டு, ஒரு அப்டேட், அதாவது வந்துட்டு எக்ஸிஸ்டிங் ரெக்கார்டை சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா நம்ம டிஎம்எல் ஆப்ரேஷன் சொல்லுவோம். அதாவது ஃப்ளோல வந்துட்டு டேட்டா அப்படிங்கிற கான்செப்ட் யூஸ் பண்ணி தான் பண்ண முடியும். அதாவது டேட்டாக்குள்ள பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிரியேட் ரெக்கார்ட், அப்டேட் ரெக்கார்ட், டெலிட் ரெக்கார்டுங்கிற கான்செப்ட் இருக்கும். ஸோ இந்த கிரியேட் என்ன பண்ணும் அப்படின்னா நான் ஃப்ளோல எல்லாம் பண்ணிடுவேன், ஃபைனலாக நான் கிரியேட் யூஸ் பண்ணுவேன். அப்போ இந்த கிரியேட் என்ன பண்ணும் அப்படின்னா இந்த எலமெண்ட் டேட்டா பேஸ்க்குள்ள போய் புதுசாக ஒரு ரெக்கார்ட் கிரியேட் பண்ணும். அதே மாதிரி அப்டேட் யூஸ் பண்ணேன்னா டேட்டா பேஸ்க்குள்ள போய் அப்டேட் பண்ணும். ஸோ இந்த மாதிரி டேட்டா எலமெண்ட்குள்ள உங்களுக்கு என்ன இருக்கும் அப்படின்னா இந்த டேட்டா எலமெண்ட் யூஸ் பண்ணி மட்டும்தான் என்னால் ஒரிஜினலாக நம்மள ஆர்க்ல இருக்கிற இன்ஃபர்மேஷனை சேஞ்ச் பண்ண முடியும் சரிங்களா. ஸோ இது நான் அகைன் யூஐல காமிக்கிறேன் என்னென்ன டைப்ஸ் இருக்கு, எப்படி பண்ணலாம்னு சொல்லி. நான் ஒரு பேசிக் சினாரியோ காமிக்கிறப்போ இந்த என்டையர் விஷயத்தை நான் உங்களுக்கு காமிக்கும் போது உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் சரிங்களா. இது இல்லாமல் உங்களுக்கு வந்து ஆக்ஷன்ஸ் இருக்கும். ஸோ ஆக்ஷன் வந்து நம்ம ப்ராசஸ் பில்டர் அண்ட் ஒர்க் ஃப்ளோவில் பார்த்துருக்கோம். ஸோ ஆக்ஷன் பேசிக்காக வந்து ஒரு க்ரைட்டீரியா அண்ட் ட்ரிகர் பாயிண்ட் கரெக்டாக இருந்துச்சுன்னா
இது வந்து ஆக்ஷனை நடத்த ஆரம்பிச்சிடும். ஒரு இமெயில் அனுப்புறதோ இல்லை டாஸ்க் கிரியேட் பண்ணுறதோ எல்லாத்தையுமே நடக்கும். ஸோ ஆக்ஷன் அண்ட் டேட்டா ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஃபைனல் ஸ்டெப்பாக இருக்கும். எல்லாமே பண்ணிட்டு ஃபைனலாக ஒரு ஆக்ஷன் பண்ணு, இல்லாட்டி எக்ஸிஸ்டிங் ரெக்கார்டை மாடிஃபை பண்ணுங்கிறது. சரிங்களா? ஸோ அகெயின் நான் நிறைய விஷயம் சொன்ன மாதிரி இருக்கும், நிறைய விஷயம் ஓவர்லோட் மாதிரி இருக்கும். பட் ட்ரைலெட்டில் நான் வந்து லிங்க்ஸ் கொடுக்குறேன், அதில் இது எல்லாத்தையுமே கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. ஒவ்வொன்றையும் பார்க்கும்போது உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். சரிங்களா? யூஐல காமிக்கிறேன் சேம் விஷயத்த நம்ம பார்க்கலாம். ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? கேட்கணுமா ஏதாவது கொஸ்டின்? இல்ல கௌதம், ஒர்க் பண்ணாதான் தெரியும் அது புரியுது. பார்த்துட்டு. ஓகே. ஸோ நான் இப்போ சொன்னதே நான் உங்களுக்கு இதில் காமிக்கிறேன் ஆர்கில். அப்போ கொஞ்சம் அகைன் ரெக்கார்டிங்ஸ் மறுபடியும் பாருங்க. அதில் வந்து கொஞ்சம் ஒவ்வொரு டைம் பார்க்குறப்போ ஈஸியாக இருக்கும். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஃப்ளோ அப்படிங்கிறது நான் ஒரு அப்ளிகேஷன் சொல்லுவேன். இந்த ஃப்ளோவில் பார்த்தீங்கன்னா உங்களால் மல்டிபிள் லாஜிக்ஸ் பில்ட் பண்ண முடியும். நான் வந்து கோடிங் எழுதணும்னா எனக்கு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல வந்து டெவலப்பர் கன்சோல் நான் வந்து ஓப்பன் பண்ணேன்னா இந்த இடத்துல தான் நான் கோடிங் எழுத முடியும். சரிங்களா? ஸோ ஒரு கோட் எழுதுறதுக்கு ஒரு பிளேஸ் தான் வந்து ஐடின்னு சொல்லுவாங்க. டெவலப்பர் இந்த இடத்துல போயிட்டு நான் ஃபைல் போய் நியூ போய் நான் வந்து இப்போ நான் அபெக்ஸ் கிளாஸ்னா எழுதிக்கலாம். ஸோ பட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃப்ளோ வந்துட்டு உள்ளே பில்ட் ஆயிருக்கும். இந்த இடத்துல நியூ ஃப்ளோ யூஸ் பண்ணீங்கன்னா டேரெக்டாக உங்களுக்கு ஃப்ளோ பில்டர் வந்துடும். சரிங்களா? ஸோ நீங்கள் வந்து கோடிங்கே எழுத தேவையில்ல, டேரெக்டாக ஆர்கில் செட்டப்ல இருந்தே ஃப்ளோ யூஸ் பண்ணி ஃப்ளோ பில்டரை ஆக்சஸ் பண்ண முடியும். சரிங்களா? நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்கு. ஸ்க்ரீன் ஃப்ளோ ஒன்று, அது இல்லாமல் ஆட்டோ லான்ச் ஃப்ளோவில் தான் உங்களுக்கு ரெக்கார்ட் ட்ரிகர் ஃப்ளோ, ஸ்கெடியூல் ட்ரிகர் ஃப்ளோ, பிளாட்ஃபார்ம் ஈவென்ட் ட்ரிகர் ஃப்ளோ அண்ட் ஆட்டோ லான்ச் ஃப்ளோ இருக்கு. இந்த ரெக்கார்ட் ட்ரிகர்ட் ஆர்கஸ்ட்ரேஷன் நான் சொல்கிறேன். பட் பேசிக்காக இதெல்லாம் தான் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃப்ளோ. இதில் நீங்கள் உங்களோட பிஸ்னஸ் ப்ராசஸில் என்ன கேட்குறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி சூஸ் பண்ணிக்கலாம். அது இல்லாமல் சில ஸ்டாண்டர்ட் டெம்ப்ளேட்ஸ் இருக்கும். இது வந்து டிஃபால்ட்டாக வந்துட்டு நாம ஸ்டார்டிங் வந்து ஃப்ளோ கிரியேட் பண்ணி பார்க்கலாம். அப்போ உங்களுக்கு டெம்ப்ளேட்ஸோட ஐடியா கிடைக்கும். சரிங்களா? பட் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்ன பண்ணுறேன்னா ஸ்க்ரீன் ஃப்ளோ சூஸ் பண்ணுறேன். ஆர் நான் உள்ளே போய் காமிக்கிறேன். நான் நேற்று கிளாஸ்லேயே ஐடியா கொடுத்துருந்தேன். ஸோ உங்களுக்கு வந்து 2 டைப்ஸ் இருக்கு. ஒன்று வந்து ஆட்டோ லேஅவுட். ஆட்டோ லேஅவுட்னா நான் சொன்ன அந்த கனெக்டர்ஸ் வந்து நெக்ஸ்ட் உங்களுக்கு வரும். நீங்கள் வந்து இந்த இடத்துல ப்ளஸ் கொடுத்தீங்கன்னா என்ன எலமெண்ட் ஆட் எலமெண்ட்னு வருது, நெக்ஸ்ட் எலமெண்ட் ஆட் பண்ண முடியும். பட் இதுவே நான் வந்து ஃப்ரீ ஃபார்ம் கொடுத்தேன் அப்படின்னா லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எலமெண்ட்ஸ் இருக்கும். நான் 3 டைப் சொல்லியிருந்தேன். இன்ட்ராக்ஷன் சொல்லியிருந்தேன், லாஜிக் சொல்லியிருந்தேன், அதே மாதிரி டேட்டா சொல்லியிருந்தேன். ஸோ இன்ட்ராக்ஷனில் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் இருக்கும். ஸோ பேசிக்காக வந்துட்டு ஒரு ஸ்க்ரீனை வந்து கிளைண்ட்டுக்கோ இல்லை எண்ட் யூஸருக்கோ கொடுத்துட்டு அவங்க கிட்ட இன்புட் கலெக்ட் பண்ணி அதை பேஸ் பண்ணி ஆட்டோமேஷன் பண்ணுவேன். ஸோ அது வந்து இன்ட்ராக்ஷன். லாஜிக்ல பார்த்தீங்கன்னா அசைன்மெண்ட் இருக்கு. நான் அசைன்மெண்ட் எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா ஒரு வேரியபிள் இருக்கு, அந்த வேரியபிளோட இன்ஃபர்மேஷன் சேஞ்ச் பண்றதுக்கு யூஸ் ஆகும். டிசிஷன் இருக்கு. டிசிஷன் வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு இஃப் ஸ்டேட்மெண்ட் மாதிரி. ட்ரூவா இருந்துச்சுன்னா ஒரு பாத் சூஸ் பண்ணும், ஃபால்ஸா இருந்துச்சுன்னா இன்னொரு பாத் சூஸ் பண்ணும். டிசிஷன்ல ட்ரூ ஆர் ஃபால்ஸ் மட்டும் கிடையாது, மல்டிபிள் பாத்ஸும் வைக்க முடியாது. இப்போ வந்துட்டு இஃப் ஆப்பர்ச்சுனிட்டி ஸ்டேஜ் ஈக்குவல் டு வந்து இப்போ வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல இருந்துச்சுன்னா இந்த பாத், செகண்ட் ஸ்டேஜ், தேர்ட் ஸ்டேஜ், ஃபோர்த் ஸ்டேஜ். ஸோ பாத் வந்து டிஃப்ரெண்ட் ஸ்டேஜாகவும் பிரிக்க முடியும். லூப் இருக்கு. நான் சொன்ன மாதிரி சேம் விஷயத்தை திருப்பி பண்ணும் வித் கண்டிஷன்னா லூப் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. டிரான்ஸ்ஃபார்ம் பீட்டால் இருக்கு, நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். கலெக்ஷன் சார்ட் அண்ட் ஃபில்டர் நான் சொன்ன மாதிரி மல்டிபிள் வேல்யூஸை ஒரு வேரியபிளை ஸ்டோர் பண்ணா நீங்க கலெக்ஷன்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த லாஜிக்ஸ் யூஸ் பண்ணி உங்களோட ஃப்ளோ பில்ட் பண்ணலாம். கீழே டேட்டா இருக்கு. டேட்டால கிரியேட், அப்டேட், கெட், ஓகே கெட்டும் இருக்கு, டெலீட் இருக்கு. ஸோ இதெல்லாம் என்ன பண்ணும் அப்படின்னா கிரியேட் அ ரெக்கார்ட்னா ஃபைன்ல நிறைய லாஜிக் கொடுத்துட்டீங்க. பட் உங்களோட ஆர்கில் சேஞ்சஸ் பண்ணும், ஒரு ரெக்கார்டை கிரியேட் பண்ணும், இல்லை ஒரு ரெக்கார்டை அப்டேட் பண்ணும், இல்லை ஒரு ரெக்கார்டை வந்து டெலீட் பண்ணும்னா நீங்க டேட்டா யூஸ் பண்ணிக்கலாம். கெட் ரெக்கார்ட்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா உங்களோட ஆர்குக்குள்ள இருக்கிற இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ணி ஃப்ளோக்குள்ள கொண்டு வரதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரிங்களா? இதுதான் பேசிக் ஐடியா. இதெல்லாம் வந்துட்டு பேசிக்காக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அப்போ நிறைய சினாரியோஸ் ஒர்க் பண்றப்போ இது எல்லாமே உங்களுக்கு ஈஸியா அலைன் ஆகும், ஒவ்வொன்றா நெக்ஸ்ட் அலைன் ஆகும். ஸோ இந்த மேனேஜர் கிளிக் பண்ணீங்கன்னா உங்களால ரிசோர்ஸ் கிரியேட் பண்ண முடியும். சொன்ன மாதிரி வேரியபிள்ஸ் வந்து இதில் கிரியேட் பண்ண முடியும். ஸோ வேரியபிள்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய டைப்ஸ் இருக்கும். ஸ்டோர் அ வேல்யூ தட் கேன் பி யூஸ்ட் அண்ட் சேஞ்ச் த்ரூ அவுட் தி ஃப்ளோ. இதுலேயே நிறைய டேட்டா டைப்ஸ் இருக்கும். இதை நான் ஒவ்வொன்றா எக்ஸ்பிளைன் பண்றேன். பட் ஐடியலி ஃபர்ஸ்ட் உங்களுக்கு தெரிய வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளோல எலமெண்ட்ஸ் இருக்கு. எலமெண்ட்ஸ்ல 3 டைப்ஸ் இருக்கு. அதே மாதிரி மேனேஜர் இருக்கு. மேனேஜருக்கு போய் உங்களால வேரியபிள் கிரியேட் பண்ணி யூஸ் பண்ண முடியும். ஸோ கான்ஸ்டன்ட்னா அந்த வேல்யூ த்ரூ அவுட் தி ஃப்ளோல சேஞ்ச் ஆகாம இருக்கும். வேரியபிள்ஸ் கிரியேட் பண்ணலாம். ஸோ இதுலேயே ஃபார்முலா, டெக்ஸ்ட் டெம்ப்ளேட் நிறைய இருக்கு. ஒவ்வொரு சினாரியோ வரும்போது உங்களுக்கு ஐடியா கிடைக்கும். பட் பேசிக்கலி ரிசோர்ஸ் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளோக்குள்ள வேல்யூ ஸ்டோர் பண்றதுக்காக யூஸ் பண்றது தான் ரிசோர்ஸ். ஓகேங்களா? ஐடியா கிடைக்குதுங்களா? இல்லை எப்படி இருக்கு? ஓகே. பட் அகைன் நான் சொன்ன மாதிரி ப்ராக்டிஸ் பண்றப்போ தான் வரும். இப்போ வந்துட்டு அகைன் இங்க வந்துட்டு நான் என்ன பண்றேன்னா நான் ஃப்ரீ ஃபார்ம்ல போயிட்டு இன்ட்ராக்ஷன் வந்து அவைலபிளா இருக்கு. ஏன்னா நான் வந்து ஸ்கிரீன் ஃப்ளோ சூஸ் பண்ணேன். இப்போ அதுவே வந்துட்டு நான் வேற ஒரு ரெக்கார்ட் ட்ரிகர் ஃப்ளோ நான் சூஸ் பண்றேன் அப்படின்னா எனக்கு இன்ட்ராக்ஷன் இருக்காது. ஏன்னு புரியுதா? ஏன்னா வந்து அது மோஸ்ட்லி எல்லாமே ஆட்டோ லான்ச் ஃப்ளோ அப்படிங்கிறதுனால எனக்கு இன்ட்ராக்ஷன் இல்லாமல் இருக்கு. இப்போ நான் ரெக்கார்ட் ட்ரிகர் ஃப்ளோ சூஸ் பண்றேன்.
launches when a record is created, updated or deleted. This auto launch flow runs in a background. புரியுதுங்களா ஐடியா? நம்ம ஸ்கிரீன் ஃப்ளோக்கு லேட்டரா வரலாம். இன்னைக்கு ரெக்கார்ட் ட்ரிகர் ஃப்ளோ, அதாவது ஃபர்ஸ்ட் ஐடியா வந்துட்டு ஒர்க் ஃப்ளோ ரூல்ஸையும் ப்ராசஸ் பில்டரையும் ரீப்ளேஸ் பண்றது எப்படி, அங்க பண்றதெல்லாம் எப்படி இதுல பண்ணணும்னு நம்ம பார்க்கலாம். ஃபர்தரா நெக்ஸ்ட் ஆப்ஷன்ஸ் எல்லாம் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். நான் ரெக்கார்ட் ட்ரிகர் ஃப்ளோ கொடுத்து நான் கிரியேட் கொடுக்குறேன். இதுல வந்து நான் இப்போ ஆட்டோ லேஅவுட்ல இருந்து நான் ஃப்ரீ ஃபார்ம் ஸ்விட்ச் பண்ணேன்னா எனக்கு வந்து இன்ட்ராக்ஷன்ல பாத்தீங்கன்னா ஸ்கிரீன் அவைலபிளா இல்லை. ஏன்னா வந்துட்டு ஸ்க்ரீன் நான் வந்து இங்கே கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ திருப்பி நான் வந்துட்டு ஆட்டோ லேஅவுட் போகிறேன். இனிஷியல் ஸ்டேஜில் ஆட்டோ லேஅவுட்டே யூஸ் பண்ணுங்க. ஓரளவுக்கு ப்ராக்டிஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம்னா நெக்ஸ்ட் இதுக்கு போய்க்கலாம். இப்போ ஒரு சினாரியோ நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். என்ன சினாரியோன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ புதுசாக ஒரு நான் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுறேன், சரிங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் மேனுஃபேக்சர் அக்கௌண்ட், ரெக்கார்ட் டைப் நம்மளுக்கு தெரியும். புதுசாக ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுறேன். இப்போ இந்த அக்கௌண்ட் கிரியேட் ஆகிறப்போ எனக்கு என்ன நடக்கணும் அப்படின்னா, எனக்கு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் அண்ட் ரேட்டிங் இஸ் ஈக்குவல் டு ஹாட்னு இருந்துச்சு அப்படின்னா, எனக்கு வந்து இந்த அக்கௌண்ட்லயே இந்த சேம் ஆப்ஜெக்ட்லயே நம்ம ட்ரிகரிங் ரெக்கார்ட்லயே வந்துட்டு ஏதோ ஒரு ஃபீல்டை சேஞ்ச் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் இன்கேஸ் ரேட்டிங் இஸ் ஈக்குவல் டு ஹாட்னு இருந்துச்சுன்னா எனக்கு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, இண்டஸ்ட்ரி ஆர் ஏதோ ஒரு ஃபீல்டு வந்து ஆட்டோமேட்டிக்காக அப்டேட் ஆகணும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு நான் ஒரு கஸ்டம் ஃபீல்ட் கிரியேட் பண்றேன், ஒரு நிமிஷம் இருங்க, அந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஸோ பேசிக்காக ஒரே ஆப்ஜெக்ட்ல உங்களுக்கு வந்து சேஞ்சஸ் நடக்கணும் அப்படின்னா அது வந்துட்டு நம்ம ஃபாஸ்ட் ஃபீல்ட் அப்டேட் சொல்லுவோம். இதை நான் காமிக்கிற ஒரு நிமிஷம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு நார்மல் ஒரு டெக்ஸ்ட் ஃபீல்ட் கிரியேட் பண்றேன். இது வந்து இப்போதைய அட்மினுக்குன்னு வச்சுக்கலாம். நான் வந்து இப்போ அண்ட் இது வந்து நம்ம எல்லா லேஅவுட்லையும் கொண்டு வந்துடலாம். ஸோ இப்போ எப்பப்பெல்லாம் ஒரு புது அக்கௌண்ட் கிரியேட் ஆகுதோ அப்போ வந்து இந்த ஃபீல்டு ஆட்டோமேட்டிக்காக அப்டேட் ஆகணும்னு நினைக்கிறேன். இப்போதைக்கு எல்லா லேஅவுட்லையும் ஆட் பண்ணுறேன், இட்ஸ் ஃபைன். பட் அல்டிமேட்லி இப்போ பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, நான் இதை ரிஃப்ரெஷ் பண்ணுறேன். ஓகே, ஸோ எப்பப்பெல்லாம் ஒரு அக்கௌண்ட் கிரியேட் ஆகுது, நான் வந்து இப்போ ஃப்ளோ 1ன்னு ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுறேன். அண்ட் ரேட்டிங் ஹாட் இருந்துச்சுன்னா என்னோட ஃபீல்டு பேர் என்ன வரல இன்னும், ஒரு நிமிஷம். ஓகே, நெக்ஸ்ட் அட்மின் ஃபீல்ட் இருக்கு. இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் எப்பப்பெல்லாம் ஒரு அக்கௌண்ட் வந்துட்டு இப்போ நான் கிரியேட் பண்றேனோ அண்ட் இஃப் ஹாட் ரேட்டிங் இருந்துச்சுன்னா எனக்கு டிஃபால்ட்டா இங்க ஏதாவது ஒரு வேல்யூ வரணும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் எண்ட் யூசருக்கு இந்த ஃபீல்டு கொடுக்க மாட்டேன். இந்த இடத்துல வந்து திஸ் இஸ் ஹை வேல்யூ அக்கௌண்ட். ஸோ இந்த திஸ் இஸ் ஹை வேல்யூ அக்கௌண்ட் அப்படிங்கிற இந்த இன்ஃபர்மேஷன் வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கு அப்டேட் ஆகணும் அப்படின்னா நான் வந்து சேவ் கொடுக்குறேன். ஸோ இப்போ நான் மேனுவலாக கொடுத்தேன், பட் இது எனக்கு என்ன நடக்கணும் அப்படின்னா எனக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு எனக்கு வரணும் அப்படின்னா இதை நம்ம ஃப்ளோவில் எப்படி அச்சீவ் பண்ணலாம்னு பார்க்கலாம், சரிங்களா? ஸோ பேசிக்காக இது ப்ராசஸ் பில்டரில் வந்து நம்ம அப்டேட் ரெக்கார்ட் தான் யூஸ் பண்ண போகிறோம். பட் ஃப்ளோவில் வந்து இது எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். நீங்கள் எப்பப்பெல்லாம் ஒரு புது ரெக்கார்ட் ட்ரிகர் ஃப்ளோ யூஸ் பண்ணுறீங்க, நான் ஃபர்ஸ்ட் வந்து ஆப்ஜெக்ட் செலக்ட் பண்ணும். ஸோ ரெக்கார்ட் ட்ரிகர் ஃப்ளோ இஸ் ஆல்வேஸ் ஆப்ஜெக்ட் பேஸ்ட். நான் இந்த இடத்துல என்ன யூஸ் பண்ணுறேன், அக்கௌண்ட் யூஸ் பண்ணுறேன். நம்ம ஒர்க் ஃப்ளோ ரூல்ஸும் ப்ராசஸ் பில்டர்லையும் ரெக்கார்ட் இஸ் கிரியேட்டட் அப்டேட் மட்டும் தான் இருக்குது. பட் இதில் அடிஷ்னலாக ரெக்கார்ட் இஸ் டெலிட்டட் ஆப்ஷனும் இருக்குது. இதை எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். பட் இந்த சுச்சுவேஷனில் whenever a record is created, சரிங்களா, என்ட்ரி கண்டிஷன் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். நம்ம அங்கே வந்து கொடுத்துக்க மாதிரி தான். இப்போ ஆல் கண்டிஷன் இஸ் மெட் கொடுத்துட்டு இப்போ ஃபீல்டு வந்துட்டு நான் என்ன கொடுக்குறேன் அப்படின்னா ரேட்டிங் இஸ் ஈக்குவல் டு ஹாட் கொடுக்குறேன். ஸோ பேசிக்காக இந்த கண்டிஷன் ட்ரூவாக இருந்துச்சு அப்படின்னா ரெக்கார்ட் ட்ரிகர் ஃப்ளோவில் இந்த ஒரு ஆப்ஷன் இருக்கு, அதாவது ஃபாஸ்ட் ஃபீல்டு அப்டேட்னு ஒன்று இருக்கு, ஆக்ஷன்ஸ் அண்ட் ரிலேட்டட் ரெக்கார்ட்ஸ் இருக்கு. ஸோ ஃபாஸ்ட் ஃபீல்டு அப்டேட்னா அப்டேட் ஃபீல்ட்ஸ் ஆன் ரெக்கார்ட் தட் ட்ரிகர்ஸ் தி ஃப்ளோ டு ரன். ஹை பெர்ஃபார்மன்ஸ் ஃப்ளோ ரன்ஸ் பிஃபோர் தி ரெக்கார்ட் இஸ் சேவ்ட். அதாவது இந்த அக்கௌண்ட் ரெக்கார்டு நம்ம சேவ் பண்ணுறதுக்கு முன்னாடியே, டேட்டா பேஸ்க்குள்ள சேவ் ஆகிறதுக்கு முன்னாடியே உங்களுக்கு சேஞ்சஸ் நடந்துடும். ஸோ இதுதான் வந்து ஃபாஸ்ட் ஃபீல்டு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஃபாஸ்ட் ஃபீல்டு அப்டேட்ல பேசிக்காக என்ன பண்ண முடியும்னா சேம், அதாவது நான் அக்கௌண்ட்ல தான் இப்போ ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், இந்த அக்கௌண்ட்லயே ஏதோ ஒரு ஃபீல்டு உங்களுக்கு அப்டேட் பண்ணணும்னா நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிள் நிறைய கொஸ்டின்ஸ் ஃபாஸ்ட் ஃபீல்டு அப்டேட்டுக்கும் இந்த ஆக்ஷனுக்கும் வரும். ஸோ ஃபாஸ்ட் ஃபீல்டு அப்டேட் அப்படின்னா பார்த்தீங்கன்னா ஆர் பிஃபோர் சேவ் ஃப்ளோன்னு சொல்லுவாங்க. பிஃபோர் சேவ் ஃப்ளோ அப்படின்னா இது வந்துட்டு டேட்டா பேஸ்க்குள்ள போறதுக்கு முன்னாடியே இந்த சேஞ்சஸை பண்ணிடும், சரிங்களா? அதுதான் ஃபாஸ்ட் ஃபீல்டு. பேசிக்லி ஒரு சேம் ஆப்ஜெக்ட்ல ஃபீல்டு அப்டேட் பண்ணால் இது யூஸ் பண்ணிக்கலாம். பட் அதுவே நான் ஒரு ஆக்ஷன், நான் ஒரு இமெயில் அனுப்பணும், இல்லாட்டி ரிலேட்டட் ரெக்கார்ட், அதாவது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் பண்ணும், ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி சேஞ்சஸ் பண்ணும் அப்படின்னா ஆக்ஷன் அண்ட் ரிலேட்டட் ரெக்கார்ட்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அப்டேட் எனி ரெக்கார்ட் அண்ட் பெர்ஃபார்ம் ஆக்ஷன் லைக் சென்ட் அண்ட் இமெயில். திஸ் மோர் ஃபிளெக்சிபிள் ஃப்ளோ ரன்ஸ் ஆஃப்டர் த, அதாவது அக்கௌண்ட் சேவ் ஆயிரும்,
இந்த ரெக்கார்டு வந்து டேட்டாபேஸில் சேவ் ஆயிரும். சேவ் ஆனதுக்கு அப்புறம் இதெல்லாம் நடக்கும். அதுதான் வந்து டிஃப்ரென்ஸ். ஸோ இது ஒரு மெயின் டிஃப்ரென்ஸ். நான் இப்போதைக்கு எனக்கு வந்து சேம் ஆப்ஜெக்ட்லேயே சேஞ்சஸ் வேணும் அப்படிங்கிறதுனால நான் ஃபாஸ்ட் ஃபீல்ட் அப்டேட் யூஸ் பண்ணி நான் இதை க்ளோஸ் பண்ணுறேன். ஸோ ஐடியலி வந்துட்டு ஃபர்ஸ்ட் கண்டிஷன் வந்து நான் அக்கௌண்ட் சூஸ் பண்ணிட்டேன். ஒரே ஒரு கண்டிஷன் கொடுத்துட்டேன், ரெக்கார்ட் இஸ் கிரியேட்டட், அண்ட் கண்டிஷனில் வந்துட்டு ரேட்டிங் இஸ் ஹாட் கொடுத்துட்டேன், ஆப்டிமைஸ் ஃபார் ஃபாஸ்ட் ஃபீல்ட் அப்டேட் கொடுத்துட்டேன். சரிங்களா? இப்போ நான் என்ன பண்ணும் அப்படின்னா இந்த ஃபீல்டை அப்டேட் பண்ணும். ஸோ இப்போ வந்து நான் எந்த லாஜிக் யூஸ் பண்ண போகிறது இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு இந்த இடத்துல நான் ப்ளஸ் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் அவைலபிளாக இருக்கும். பட் கரண்ட்டாக வந்துட்டு நான் ஃபாஸ்ட் ஃபீல்டு அப்டேட் கொடுத்ததுனால எனக்கு டேரெக்டாக வந்துட்டு டேட்டாவில் அப்டேட் ரெக்கார்ட், கிரியேட் ரெக்கார்ட் 2 தான் இருக்குது. ஏன் இது 2 தான் இருக்குது அப்படின்னா நான் வேற ஒரு ஆப்ஜெக்ட்ல கிரியேட்டோ எடிட்டோ பண்ண முடியாது ஃபாஸ்ட் ஃபீல்டு அப்டேட். பட் எனக்கு கரண்ட்டாக அப்டேட் ரெக்கார்ட்ஸ் தான் யூஸ் பண்ண போகிறேன். ஏன்னா இதை யூஸ் பண்ணி நான் ஒரு ஃபீல்டை வந்து அப்டேட் பண்ண போகிறேன். ஸோ அப்டேட் ரெக்கார்ட் அப்படிங்கிற எலமெண்ட் யூஸ் பண்ணுறேன். இந்த இடத்துல போய் நான் என்ன பண்ணுறேன்னா அட்மின் ஃபீல்ட் அப்டேட் கொடுக்குறேன். ஸோ அந்த பர்டிகுலர் ஃபீல்டை வந்து நான் அப்டேட் பண்ணுறேன் ஆட்டோமேட்டிக்காக. ஏபிஐ நேம் வந்துடும். ஸோ அவுட் டு ஃபைண்ட் ரெக்கார்ட்ஸ் டு அப்டேட் ஆர் செட் இருக்கு. ஸோ இந்த பர்டிகுலர் நான் ஃபாஸ்ட் ஃபீல்ட் யூஸ் பண்ணதுனால எனக்கு இந்த ஒரு ஆப்ஷன் தான் இருக்கும். அதாவது யூஸ் தி அக்கௌண்ட் ரெக்கார்ட் தட் ட்ரிகர் தி ஃப்ளோ. ஸோ பேசிக்காக நான் வேற ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணி தான் அந்த ஆப்ஜெக்ட் பேர் வரும். ஸோ அக்கௌண்ட் ஆப்ஜெக்ட்லேயே நான் சேஞ்சஸ் பண்ணுறதுனால நான் இதை யூஸ் பண்ணுறேன். இந்த இடத்துல நீங்கள் கண்டிஷன் வந்து இங்கேயும் கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா டேரெக்டாக நான் என்ன பண்ணுறேன்னா நான் அந்த அட்மின் ஃபீல்டு அப்படிங்கிற கஸ்டம் ஆப்ஜெக்ட் தேடுறேன். இந்த அட்மின் ஃபீல்டு இருக்கு, இதுக்குள்ளே நீங்கள் வேல்யூஸை டேரெக்டாக கொடுத்துக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் திஸ் இஸ் ஹை வேல்யூ அக்கௌண்ட் கொடுக்குறேன். இது நான் மேனுவலாக எல்லா இடத்துக்கும் ஸ்டாட்டிக்காக இருக்கிறதுனால இதை டேரெக்டாக கொடுக்குறேன். பட் டைனமிக்காக சேஞ்சஸ் பண்ணால் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பட் இந்த சுச்சுவேஷனில் சினாரியோவில் நான் இது டேரெக்டாக இது கொடுத்துட்டு நான் இதை க்ளோஸ் பண்ணுறேன். ஸோ ஐடியலி இப்போது என்னோட ஃப்ளோ ரொம்ப சிம்பிளாக இருக்குது. எப்பப்பெல்லாம் ஒரு அக்கௌண்ட் கிரியேட் ஆகுது, அந்த கண்டிஷன் மெட் ஆச்சுன்னா எனக்கு வந்து அட்மின் ஃபீல்டில் எனக்கு என்ன வேல்யூ வரும்னா திஸ் இஸ் அ ஹை வேல்யூ அக்கௌண்ட்டுங்கிற இன்ஃபர்மேஷன் வரும். இதுதான் சிம்பிள் ஃப்ளோ. இந்த ஃப்ளோவில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு என்ன இது வந்து கேன்வஸ்ன்னு சொல்லுவோம். கேன்வஸ்குள்ளே இது பண்ணிட்டோம். மேனேஜர்லேருந்து ரிசோர்ஸ் பிக் பண்ண முடியும். இப்போ மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பட்டன் பார் இருக்கும். இதில் வந்து ரன், டீபக், வியூ, டெஸ்ட், ஆக்டிவேட், சேவ் ஆஸ் நிறைய இருக்குது. இப்போதைக்கு நம்ம ஃபஸ்ட்டு சேவ் பண்ணுறேன். இந்த ஃப்ளோ வந்துட்டு நான் இப்போது கஸ்டம் ஃபீல்ட் அப்டேட் ஃப்ளோ 1 நேம் கொடுக்குறேன். ஸோ இந்த ஃப்ளோ வந்து நான் சேவ் பண்ணுறேன். ஸோ ப்ராசஸ் பில்டர் மாதிரியே தான் இதில் வந்து வெர்ஷன்ஸ் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வெர்ஷன் நான் கிரியேட் பண்ணுறது வெர்ஷன் 1 இருக்கும். இதை ஆக்டிவேட் பண்ணால் மட்டும்தான் இது ஒர்க் ஆகும். சரிங்களா? நான் இப்போ இதை ஆக்டிவேட் பண்ணிட்டேன். இப்போ என்னோட ஆர்கில் ஒரு ஃப்ளோ வந்து ஆக்டிவேட் பண்ணிட்டேன். இப்போ போயிட்டு நான் புதுசாக ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ண என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். நான் நியூ கொடுக்குறேன். ஓகே, நான் ரெக்கார்ட் டைப் கண்டிஷன் கொடுக்கல, பேசிக்காக ஒரு கண்டிஷன் தான் கொடுத்தேன். அண்ட் நான் ரேட்டிங் இஸ் ஈக்குவல் டு ஹாட் கொடுக்குறேன். கொடுத்துட்டு நான் இந்த அட்மின் ஃபீல்டு பிளாங்காக கொடுக்குறேன் அண்ட் சேவ் கொடுக்குறேன். ஸோ பேசிக்காக இந்த இடத்துல என்ன நடக்கணும் அப்படின்னா அந்த ஒரு ஃபீல்டு வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அப்டேட் ஆயிருக்கணும். பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் அ ஹை வேல்யூ ஃபீல்டுன்னு அப்டேட் ஆயிடுச்சு. இதுதான் வந்துட்டு ஃபாஸ்ட் ஃபீல்டு அப்டேட், அப்டேட் ரெக்கார்ட் ஆக்ஷனை யூஸ் பண்ணுறது. ஓகேங்களா? இதெல்லாம் டவுட் இருக்கா? கேட்கணுமா லதா, இதுல வித்யா? வந்து நீங்க இந்த டெக்ஸ்ட் ஃபீல்டு யூஸ் பண்ணிருக்கீங்களா? அதுக்கு பதிலா நீங்க வேற ஃபீல்ட் கூட டேட்டா டைப் கிரியேட் பண்ணிக்கலாமா? அது கூட யூஸ் பண்ணிக்கலாமா? நீங்க வந்து இந்த அட்மின் ஃபீல்டுக்கு சொல்றீங்க. இந்த அட்மின் ஃபீல்டுக்கு. ஆமா, பண்ணிக்கலாம். நம்மளால பண்ண முடியும். நான் அதை எக்ஸ்பிளைன் சினாரியோஸ்ல பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து சிம்பிளா இருக்கணும்னு சொல்லி இதை எக்ஸ்பிளைன் பண்றேன். பட் ப்ராசஸ் பில்டர் மாதிரியே தான் இருக்கு. பாயிண்ட் புரியுதுங்களா? பட் இதில் நிறைய அடிஷனல் திங்ஸ் உங்களால பண்ண முடியும். சரிங்களா? ஐடியா புரியுதா என்னன்னு சொல்லி? இப்போ இன்னொரு ஒரு ஃப்ளோ கிரியேட் பண்றேன் ரெக்கார்ட் ஆக்ஷன்ஸ் ரிலேட்டடா. அதுக்கப்புறம் நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம். நாளைக்கு ஃபர்தர் எக்ஸ்பிளைன் பண்ணலாம். பட் இன்னொரு ஒரே சினாரியோ மட்டும் பார்த்துக்கலாம். இப்போ ரெக்கார்ட் ட்ரிகர் ஃப்ளோ இன்னொரு ஃப்ளோ கிரியேட் பண்றேன். பட் இந்த டைம் வந்துட்டு எனக்கு எப்பப்பெல்லாம் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் ஆகுதோ அகெயின் ரேட்டிங் இஸ் ஈக்குவல் டு ஹை ஆர் ரெக்கார்ட் டைப் இஸ் ஈக்குவல் டு மேனுஃபேக்சரிங் இருந்துச்சுன்னா எனக்கு ஆட்டோமேட்டிக்காக ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் பண்ணும். சரிங்களா? ஸோ ஒரு அக்கௌண்ட் கிரியேட் ஆகிறப்பே பிஹைண்ட் தி சீன்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் ஆகணும் அப்படின்னா இந்த இடத்துல நான் வந்து ஆக்ஷன் ஆர் ரிலேட்டட் அப்படிங்கிற ஆப்ஷன் தான் அந்த ஆப்டிமைஸ் தான் யூஸ் பண்ண முடியும். ஸோ பேசிக்காக நான் என்ன பண்ணுறேன், நம்ம ஃப்ளோக்கு போயிட்டு ஒரு நியூ ஃப்ளோ கொடுக்கலாம். இதில் வந்து சேம் whenever an account is created கொடுத்துட்டேன். இப்போ கண்டிஷன்ஸ்லாம் நான் அண்ட் கண்டிஷன்ஸ் போயிட்டு நான் ஃபர்ஸ்ட் வந்துட்டு ரெக்கார்ட் டைப் யூஸ் பண்ணுறேன். இப்போ ஓகே, நான் இப்போ ரெக்கார்ட் டைப் நம்ம லேட்டராக போகலாம். நான் வந்துட்டு ரேட்டிங்ஸ்க்கே போகிறேன். ரேட்டிங்ஸ் இஸ் ஈக்குவல் டு நான் அகெயின் ஹாட்டாக இருக்கு. அண்ட் நான் மேபி நான் வேறு ஏதாவது யூஸ் பண்ணுறேன். ஆக்டிவ் இஸ் ஈக்குவல் டு எஸ். இந்த 2 கண்டிஷன் ட்ரூவாக இருந்துச்சு அப்படின்னா இப்போ ஃபாஸ்ட் ஃபீல்ட் அப்டேட் யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா வந்து நான் ஆப்பர்ச்சுனிட்டி ரெக்கார்ட் கிரியேட் பண்ண போகிறேன். ஸோ அதனால செகண்ட் இதுக்கு வரும். சரிங்களா? நான் இதை யூஸ் பண்ணிட்டு நான் போயிட்டேன். இப்போ என்னோட ஃபர்ஸ்ட் வந்து ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிட்டேன். 2 கண்டிஷன் கொடுத்துருக்கேன். இதில் நீங்கள் அண்டு வேணாலும் கொடுத்துக்கலாம். அதே மாதிரி நீங்கள் வந்து கஸ்டம் லாஜிக் ஃபார்முலா எவால்வேட்ஸ் ட்ரூ கொடுத்தாலும் கொடுக்கலாம். நீங்கள் வந்து ஃபார்முலா இது மாதிரியும் இருக்கும்.
அப்படி இல்லைன்னா ஆர் கண்டிஷன் அன்கண்டிஷன் கஸ்டம் லாஜிக்லையும் உங்களால கொடுக்க முடியும். சரிங்களா? இதை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. சினாரியோஸ் கொடுக்குறேன். நான் இதை கேன்சல் பண்ணா இதுல நீங்க தனி ஃப்ளோ செகண்ட் ஃப்ளோ கிரியேட் பண்றீங்களா இல்ல அதுலயே ப்ரீவியஸ் இதுலயே இல்ல பண்றீங்களா? நான் செகண்ட் ஃப்ளோ கிரியேட் பண்றேன். பிகாஸ் அதுல வந்து நான் ஃபாஸ்ட் ஃபீல்ட் அப்டேட் யூஸ் பண்ணிட்டேன். நான் நியூ கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இன்னொரு புது ஃப்ளோ கிரியேட் பண்ணியிருக்கேன். சரிங்களா? ஓகே. ரேட்டிங் ஈக்குவல் டு வாட் கொடுக்குறேன். அண்ட் வேணும்னா கண்டிஷன் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இது நீங்க ப்ராக்டிஸ் பண்றப்போ உங்களுக்கு தெரியும். டவுட்ஸ் இருந்தால் கேளுங்க. ஓகே, ஸோ பேசிக்கா அக்கௌண்ட் இஸ் கிரியேட்டட் இருக்கு. இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா நான் என்ன பண்றேன் அப்படின்னா இப்போ உள்ள வந்தீங்கன்னா எலமெண்ட்ஸ் இருக்கு. ஆட்டோ லேஅவுட்ல இப்படிதான் நீங்க பாக்குற மாதிரி இருக்கும். இன்ட்ராக்ஷன் இருக்கு. இன்ட்ராக்ஷன் யூஸ் பண்ணணும்னா பண்ணிக்கலாம். இப்போ வந்து லாஜிக்ல வந்துட்டு எனக்கு அசைன்மெண்ட் டெசிஷன் லூப் யூஸ் பண்ணா யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி டேட்டா இருக்கு. ஸோ இந்த இடத்துல டேட்டால பாத்தீங்கன்னா கிரியேட் ரெக்கார்ட்ஸ்னு ஒன்று இருக்கு. சரிங்களா? ஸோ இந்த கிரியேட் ரெக்கார்ட்ஸ் யூஸ் பண்ண அப்படின்னா என்ன நடக்கும்னா புதுசா டேட்டா பேஸ்ல அதாவது நம்மளோட ஆர்க்ல வந்து சேஞ்சஸ் பண்ணுங்கன்னா இதை யூஸ் பண்றேன். இப்போ நான் என்ன சொல்றேன்னா நியூ ஆப்பர்ச்சுனிட்டி ரெக்கார்ட் கிரியேஷன் கொடுக்குறேன். இப்போ வந்துட்டு நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. குளோபல் வேரியபிள்னு சொல்லியிருந்தேன். அதுக்காக தான் நான் இதை எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ உங்களுக்கு எவ்வளோ ரெக்கார்ட் கிரியேட் பண்ணணும்னு கேட்குது. இப்போதைக்கு நம்ம ஒரு ரெக்கார்ட்லேயே ஒர்க் பண்ணலாம். ஒரு ரெக்கார்ட் கிரியேட் பண்ணும். how to set the record values, use all values from a record, use separate resource and literal values யூஸ் பண்றேன். ஏன்னா நான் வேற ஆப்ஜெக்ட் சூஸ் பண்ணும். இப்போ whenever an account is created, அக்கௌண்ட் ஹாட் அண்ட் ஆக்டிவ் எஸ்ஸா இருந்துச்சுன்னா நான் ஆப்ஜெக்ட்ல போயிட்டு நான் ரிலேட்டட் ரெக்கார்ட் கிரியேட் பண்ணும். ஸோ நான் ஆப்பர்ச்சுனிட்டி ஆப்ஜெக்ட் சூஸ் பண்றேன். ஸோ பேசிக்கா ஒரு நம்ம ஃப்ளோக்குள்ள போறதுக்கு முன்னாடி பேசிக்கா பண்ற டாஸ்க் பாத்தீங்கன்னா ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ரெக்கார்ட் நம்ம கிரியேட் பண்றோம் அப்படின்னா இதுல எதெல்லாம் வந்துட்டு ரெக்வயர்ட் ஃபீல்ட் நம்ம தெரிஞ்சிருக்கணும். ஸோ க்ளோஸ் ஸ்டேட், ஆப்பர்ச்சுனிட்டி நேம், ஸ்டேஜ். ஸோ ஆட்டோமேட்டிக்கா நம்ம பிஹைண்ட் தி சீன்ல கிரியேட் பண்ணாலும் இந்த ரெக்வயர்ட் ஃபீல்ட்லாம் நம்ம கொடுக்கணும். இல்லாட்டி வந்து ஃப்ளோல வந்து எரர் விழுகும். ஸோ பேசிக்கா க்ளோஸ் ஸ்டேட், ஆப்பர்ச்சுனிட்டி நேம் அண்ட் ஸ்டேஜ் வந்து கண்டிப்பா கொடுக்கணும். சரிங்களா? இப்போ நான் என்ன பண்றேன்னா ஆப்பர்ச்சுனிட்டி வந்துட்டேன். ஃபீல்ட்ல ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஆப்பர்ச்சுனிட்டி நேம் கொடுக்குறேன். ஓகே, இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஆப்பர்ச்சுனிட்டி நேம் நான் ஸ்டாட்டிக்கா இங்க கொடுக்க முடியும். நம்ம போன இது பண்ற மாதிரி. இப்போ நீங்க கேட்டீங்க இல்லையா வேற ஏதாவது கொடுக்கலாம்னு சொல்லி, இந்த வேல்யூல கிளிக் பண்ணேன்னா எனக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதுல வந்து குளோபல் கான்ஸ்டன்ட் இருக்கு. ஸோ கான்ஸ்டன்ட் என்னன்னு தெரியுமில்ல? ஸோ த்ரூ அவுட் தி ஃப்ளோல சேஞ்ச் ஆகாம இருக்கும். இப்போ குளோபல் கான்ஸ்டன்ட் அப்படின்னா இங்க இந்த குளோபல் கான்ஸ்டன்ட் ஃபால்ஸ் அப்படின்னா இதுக்குள்ள ஃபால்ஸ் எப்பவுமே ஸ்டோர் ஆயிருக்கும். ட்ரூனா இதுக்குள்ள ட்ரூ ஸ்டோர் ஆயிருக்கும். இதே மாதிரி நல் இந்த எம்டி ஸ்ட்ரிங்னா இதுக்குள்ள எம்டி இருக்கும். ஸோ இதெல்லாம் குளோபல் த்ரூ அவுட் தி ஃப்ளோல சேஞ்சே ஆகாது. அதே மாதிரி வேரியபிள்ஸ்க்கு வந்து பார்த்தேன் அப்படின்னா எனக்கு ஆல்ரெடி ஆப்பர்ச்சுனிட்டி ஐடி நியூ ஆப்பர்ச்சுனிட்டி ஓகே இதுல பாத்தீங்கன்னா குளோபல் வேரியபிள்ஸ்ல நான் ஸ்க்ரால் பண்ணேன்னா இங்க ரெக்கார்ட் $ரெக்கார்டு இருக்கு இல்லையா? ஸோ இதுல என்ன ஸ்டோர் ஆகும் அப்படின்னா இந்த கிரியேட் பண்ண போற அக்கௌண்ட் இருக்கு இல்லையா? நான் புதுசா கிரியேட் பண்ண போற அக்கௌண்டோட இன்ஃபர்மேஷன்லாம் இங்க இருக்க போகுது. ஸோ இந்த ரெக்கார்ட் டாட் அக்கௌண்ட் இருக்குல்ல இதை நான் கிளிக் பண்றேன். இதுக்குள்ள பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா ஃபீல்டும் இருக்கும். ஸோ அந்த நீங்க கேட்டீங்களே கொஸ்டின்ஸ். ஸோ இந்த பர்டிகுலர் அக்கௌண்டோட ஓனர் ஐடி, பேரண்ட் ஐடி, ஸோ அக்கௌண்ட் நம்பர் எல்லாமே இருக்கும். சரிங்களா? இப்போ நான் என்ன பண்றேன்னா இந்த கிரியேட் ஆக போற இந்த பர்டிகுலர் அக்கௌண்டோட ஐடியும் எனக்கு தேவை. எதுக்கு இந்த ஐடி தேவை அப்படின்னா இந்த இடத்துல வந்துட்டு ஐடி இருக்கு. ஸோ அக்கௌண்ட் ஐடி சூஸ் பண்றேன். இது என்ன பண்ணும் அப்படின்னா இதுல என்ன ஸ்டோர் ஆயிருக்கு ஆக்சுவலா அப்படின்னா இந்த கிரியேட் ஆக போற அக்கௌண்டோட ஐடி இதுல ஸ்டோர் ஆயிருக்கு. ஸோ இதே மாதிரி நீங்க இந்த டாட் ஐடி இல்லாம மற்ற ஃபீல்டு வேணும்னா எடுத்துக்கலாம். எதுக்காக இது யூஸ் பண்றேன்னா நேம்ல ஓகே நேமுக்கு என்ன பண்றேன்னா சேம் ரெக்கார்ட் அக்கௌண்ட் நேம் டாட் நேம் கொடுக்குறேன். அதாவது அக்கௌண்ட் நேமே எனக்கு வந்துட்டு எங்க வரணும் அப்படின்னா எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி நேமா வரணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ பஜாஜ் பிரைவேட் லிமிடெட்னு ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்றேன்னா ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் ஆகிறப்போ சேம் அக்கௌண்ட் நேம் தான் இங்கேயும் வரும். ஏன்னா இங்க ஸ்டோர் ஆயிருக்கு இந்த வேரியபிள்ல இங்க வருது. இன்கேஸ் குளோபல் வேரியபிள் இல்லை அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஒவ்வொரு ஃபீல்டுக்குமே நான் வந்துட்டு இந்த இடத்துல நான் வந்து கிரியேட் பண்ணி வச்சுக்கணும். அதாவது வந்து வேரியபிளா. பட் குளோபல் வேரியபிள் இருக்கிறதுனால என்னோட ஆப்பர்ச்சுனிட்டி நேம் என்னவா இருக்குன்னா அக்கௌண்ட் நேம் தான் எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி நேம். அதே மாதிரி எனக்கு வந்து க்ளோஸ் டேட் தேவை. ஸோ இந்த க்ளோஸ் டேட்டுக்கு வந்துட்டு இப்போ இந்த க்ளோஸ் டேட்டுக்கு வரேன். சரிங்களா? எனக்கு இந்த க்ளோஸ் டேட்டுக்கு வந்துட்டு என்னைக்குமே ஒரு வேல்யூ வந்து எப்பவுமே சேமா இருக்காது. எனக்கு டிஃப்ரெண்டா இருக்கணும்னா இந்த க்ளோஸ் டேட்டுக்கு இந்த இடத்துல ஒரு வேல்யூ தேவை. ஸோ நான் இந்த இடத்துல என்ன பண்ணிக்கலாம்னா ஒரு ஃபார்முலா கிரியேட் பண்ணி வச்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இதை க்ளோஸ் பண்றேன். ரிசோர்ஸ் மட்டும் எப்படின்னு நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்போ இந்த இடத்துக்கு போயிட்டு நான் நியூ ரிசோர்ஸ் கிளிக் பண்றேன். புதுசா ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணி வச்சுக்கிறேன். க்ளோஸ் டேட்டோட இன்ஃபர்மேஷனை இந்த ஃப்ளோக்குள்ள நான் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும். அதுக்காக நான் என்ன பண்றேன் அப்படின்னா இந்த இடத்துல வேரியபிள் இருக்கு. வேரியபிள்ல போயிட்டு டைப் இருக்கு. ஸோ பேசிக்கா ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு டேட்டா ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஆனா வந்துட்டு எனக்கு ஃபார்முலா அதாவது க்ளோஸ் டேட் வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கணும் அப்படிங்கிறதுனால நான் வேரியபிள் இல்லாமல் நல்லா ஃபார்முலாவும் யூஸ் பண்ண முடியும். ஸோ ஃபார்முலா யூஸ் பண்ணி
என்னால் வந்து ஒரு வேல்யூ ஸ்டோர் பண்ணி வச்சுக்க முடியும். நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், ட்ரை பண்ணி பாருங்க. டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் மறுபடியும் கேளுங்க. இப்போ ஃபார்முலா யூஸ் பண்ணுறேன். இந்த இடத்துல என்ன பண்ணுறேன்னா க்ளோஸ் டேட் அப்படின்னு நான் கிரியேட் பண்ணுறேன். க்ளோஸ் டேட்டில் என்ன சேவ் பண்ண போகிறேன்னா ஒரு டேட் சேவ் பண்ணும். ஸோ டேட் கொடுக்குறேன். நார்மல் ஃபார்முலா ஃபீல்டு மாதிரி தான். ஆனால் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க, இந்த இன்ஃபர்மேஷன் இந்த ஃப்ளோக்குள்ளே மட்டும்தான் இருக்கும். ஃபார்முலா ஃபீல்டுங்கிறது டேட்டா பேஸில் இருக்கு, உங்களோட பர்டிகுலர் அக்கௌண்ட் கான்டாக்ட்ல இருக்கிற ஒரு ஃபீல்டு. பட் இந்த ஃபார்முலா பார்த்தீங்கன்னா என்னோட ஃப்ளோக்குள்ள மட்டும் இருக்கும். ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணுறேன்னா எனக்கு ஃபங்க்ஷன்ஸில் டுடேங்கிற ஃபங்க்ஷன் நம்மளுக்கு தெரியும் பார்த்தீங்களா. டுடே என்ன பண்ணும், நார்மலாக வந்துட்டு இன்னைக்கோட டேட் எடுக்கும் சரிங்களா. ஸோ இப்போ நான் க்ளோஸ் டேட் டுடே ப்ளஸ் 2ன்னு கொடுத்தா அது சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். பட் எனக்கு வந்து க்ளோஸ் டேட் தேவை அப்படிங்கிறதுனால இந்த இன்சர்ட் ரிசோர்ஸ் இருக்கும். நம்ம ஃபார்முலா ஃபீல்டில் இன்சர்ட் ஃபீல்டுன்னு பார்த்துருப்போம். ஸோ இந்த இடத்துல கிளிக் பண்ணாலும் உங்களுக்கு வேரியபிள்ஸில் பார்த்தீங்கன்னா குளோபல் வேரியபிளில் ரெக்கார்ட் டாட் அக்கௌண்ட் இருக்கும். ஸோ பேசிக்காக வந்து இந்த ரெக்கார்ட் டாட் அக்கௌண்ட்ல என்ன இருக்குன்னா நம்ம கிரியேட் பண்ண போகிற ரெக்கார்டோட கிரியேட்டட் டேட் இருக்கும் சரிங்களா. ஸோ நான் இதை கிளிக் பண்ணுறேன். இதில் வந்து நான் கிரியேட்டட் டேட் எடுக்கிறேன். ஸோ எப்போ இந்த நம்ம ரெக்கார்டை கிரியேட் பண்ண போகிறோமோ அந்த டேட் சூஸ் பண்ணுறேன். ஸோ பேசிக்காக வந்துட்டு இப்போ நான் இன்னைக்கு ரெக்கார்டை கிரியேட் பண்ணுறேன், அக்கௌண்ட் ரெக்கார்டு கிரியேட் பண்ணுறேன்னா அந்த நாள் இங்கே ஸ்டோர் ஆயிருக்கும். இது கூட நான் வந்து இப்போ +3 கொடுத்தேன் அப்படின்னா அந்த இன்னைக்கு கிரியேட் பண்றது இருந்து 3 டேஸ் வந்துட்டு இந்த இடத்துல ஸ்டோர் பண்ணும் க்ளோஸ் டேட்ல. நான் சொல்றது புரியுதா இல்ல கன்ஃபியூஸா இருக்கா? இது வந்து ரெக்கார்ட் கிரியேட் பண்றதுக்கு முன்னாடியே வந்து உங்களுக்கு இந்த குளோபல் ஆக்ஷன்ஸ்ல வந்து குளோபல் வேரியபிள்ல வந்து உங்களுக்கு அந்த ஐடியும் கிரியேட் ஆயிருமா? அப்போ சேல்ஸ்ஃபோர்ஸ் ஐடி தானே அது வந்துட்டு என்னன்னா அந்த சேவ் ஆன உடனே இந்த இன்ஃபர்மேஷன் அதுல இருக்கும். ஸோ பேசிக்கா ரெக்கார்ட் சேவ் ஆனக்கு அப்புறம் தான் இந்த ஆக்ஷன் நடக்கும். புரியுதுங்களா? இது வந்து ஆஃப்டர் சேவ். ஸோ ஃபர்ஸ்ட் அக்கௌண்ட் சேவ் ஆயிரும், கண்டிஷன் மெட் ஆயிருச்சு. சேவ் ஆன உடனே அந்த இன்ஃபர்மேஷன்லாம் இந்த வேரியபிள்ல இருக்கு இப்போ. ஸோ அதனால சேவ் ஆனக்கு அப்புறம் இந்த ஆக்ஷன் நடக்குது. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் என்னால குளோபல் வேரியபிள் ஆக்சஸ் பண்ண முடியும். புரியுதுங்களா? எங்க போய் அது சீட் ஆகணுங்கிறது முன்னாடியே அவங்க டிஃபைன் பண்ணிடுறாங்க. சீட் ஆகும் நீ குளோபல் வேரியபிள் சொல்றீங்களா? குளோபல் வேரியபிள் இல்ல நான் என்ன சொல்றேன்னா இப்போ வந்து ஃபர்ஸ்ட் வந்துட்டு இந்த அக்கௌண்ட் ரெக்கார்ட் நான் கிரியேட் பண்றேன். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு நியூ அக்கௌண்ட் கிரியேட் பண்றேன் சரிங்களா. ஸோ இந்த இடத்துல என்ன நடக்கும்னா நான் ஃபார் எக்ஸாம்பிள் மேனுஃபேக்சர் அக்கௌண்ட் கொடுத்துட்டு நான் ஃப்ளோ 2 கிரியேட் பண்றேன். இப்போ கரண்டா வந்துட்டு டேட்டா பேஸ்க்குள்ள சேவ் ஆகல, நான் ஹாட் கொடுத்து சேவ் கொடுக்குறேன். ஸோ இந்த சேவ் நடந்ததுக்கு அப்புறம் மீனிங் இந்த சேவ் நடந்த உடனே இமீடியட்டா ஆக்ஷன் நடக்க போகுது. இந்த சேவ் ஆன உடனே இப்போ இந்த ரெக்கார்டுக்கு வந்துட்டு சேல்ஸ்ஃபோர்ஸ் ஐடி கிரியேட் ஆயிருச்சா. ஸோ இந்த என்டையர் இன்ஃபர்மேஷன் இந்த ஐடி இந்த விஷயம் எல்லாமே எனக்கு ஃப்ளோல இருக்கு குளோபல் வேரியபிள், அங்கிருந்து நான் ஆக்சஸ் பண்ண முடியும். புரியுதுங்களா? ஓகே. ஸோ இதில் இருக்கிற கிரியேட்டட் டேட்டு மற்ற ஃபீல்டு எல்லாமே அதுக்குள்ள இருக்கு, அதை ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ நான் இப்போ என்ன பண்ணேன் அப்படின்னா ஒரு புது வேரியபிள் கிரியேட் பண்ணிட்டேன். அந்த வேரியபிள் பார்த்தீங்கன்னா ஃபார்முலால இருக்கு ரெக்கார்ட் கிரியேட்டட் டேட் +3 அப்படின்னா இந்த க்ளோஸ் டேட் அப்படிங்கிற வேரியபிள்ல இந்த என்டையர் இதுல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஸ்டோர் ஆயிருக்கும் அப்படின்னா இந்த அக்கௌண்ட் கிரியேட்டட் டேட் +3 டேஸ் தான் இதுல இருக்கும். புரியுதுங்களா? ஸோ இதுக்குள்ள இருக்கும், இந்த ஃப்ளோக்குள்ள எப்பவுமே இருக்கும். நான் இப்போ என்ன பண்றேன்னா இந்த கிரியேட் ஆப்பர்ச்சுனிட்டியில க்ளோஸ் டேட் அப்படிங்கிற ஒரு ஃபீல்டு. இப்போ இந்த க்ளோஸ் டேட் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்பர்ச்சுனிட்டி க்ளோஸ் டேட் ஞாபகம் இருக்குங்களா? இந்த லெஃப்ட் சைடு இருக்கிறதெல்லாம் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கிற ஃபீல்ட்ஸ். அந்த ஃபீல்டில் நான் ஆட்டோமேட்டிக்காக கிரியேட் பண்ண போகிற ஆப்பர்ச்சுனிட்டி அதில் என்ன வேல்யூ வேணும்னு கேட்குது. நான் ஃப்ளோவில் என்ன பண்ணுறேன்னு இந்த இடத்துல எனக்கு ஆல்ரெடி ஃபார்முலா க்ளோஸ் டேட்டுக்கு இதை கொடுத்துட்டேன். அப்படின்னா புதுசாக ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுறப்போ அந்த அக்கௌண்ட்டோட கிரியேட்டட் டேட் + 3rd டே தான் வந்து க்ளோஸ் டேட் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும் சரிங்களா. லாஸ்ட்டாக வந்து ஸ்டேஜ்னு நினைக்கிறேன், ஸ்டேஜ் பிக் லிஸ்ட் அப்படிங்கிறதுனால நான் டேரெக்டாக இங்கே சூஸ் பண்ண முடியும். இப்போதைக்கு நான் இதை வந்துட்டு ப்ராஸ்பெக்டிங் கொடுத்துட்டேன். இப்போ நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இதுல நான் இதை சேவ் பண்றேன் சரிங்களா. சேவ் பண்ணா ஒரு ப்ராப்ளம் இருக்கு, என்னன்னு சொல்றேன். நான் இப்போதைக்கு இதை நான் டன் பண்ணிட்டேன். அதாவது ஒரு whenever an account is created எனக்கு வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் ஆகும். அந்த ஆப்பர்ச்சுனிட்டில நேம் இது வந்துடும், க்ளோஸ் டேட் இது வந்துடும், ஸ்டேஜ் நேம் இது வந்துடும். ஓகேங்களா? இப்போ நான் இதை சேவ் பண்றேன். இது அக்கவுண்ட் இதுல ரிலேட் பண்றீங்க? எக்ஸாக்ட்லி அந்த தான் இருக்கு, அதை நம்ம வந்துக்கலாம் சரியா. இப்போ நான் ஆப்பர்ச்சுனிட்டி நியூ ஆப்பர்ச்சுனிட்டி ஆன் மை வேல்யூ அக்கௌண்ட்னு சொல்லி ஒரு வேலையை கிரியேட் பண்றேன். ஸோ நான் எதுக்கு நான் இதை திருப்பி வரேன்னா ஒரு ஃப்ளோ எப்படி எடிட் பண்ணலான்னு பார்க்கலாம் சரிங்களா. இப்போ நான் இதை சேவ் பண்ணிட்டேன் அண்ட் நான் இதை வந்து ஆக்டிவேட் பண்ணிட்டேன் சரிங்களா. ஸோ ஆக்டிவேட் பண்ணாதான் இது ஒர்க் ஆகும் சரிங்களா. இப்போ நான் பேக் டு ஃப்ளோ நான் என்ன கண்டிஷன் கொடுத்துருந்தேன், ஹாட் தான் கொடுத்துருந்தேன்னா 2 கண்டிஷன் கொடுத்துருந்தேன். ஓகே, நான் நியூ கொடுக்குறேன். இப்போ வந்துட்டு whenever a flow is hot and active is equal to yes 2 கண்டிஷன் கொடுத்துருந்தேன்னா ஓகே, ஆக்டிவ் இஸ் ஈக்குவல் டு எஸ், நான் இதை ஃப்ளோ 3ன்னு கொடுக்குறேன். இப்போ பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பிஹைண்ட் தி சீன்ல யூசருக்கு வந்து ஒண்ணுமே தெரியாது. யூசர் இந்த அக்கௌண்ட் ரெக்கார்டை கிரியேட் பண்றாங்க. இந்த ரெக்கார்டை கிரியேட் பண்றப்போ ஆட்டோமேட்டிக்கா ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் ஆகணும். நான் பண்ண மிஸ்டேக் என்னன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இப்போ கிரியேட் ஆயிடுச்சு, பட் இந்த அக்கௌண்ட் கூட நான் அசோசியேட் பண்ணல.
ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ஆப்பர்ச்சுனிட்டிக்கு போனேன் அப்படின்னா எனக்கு ஃப்ளோ 3 அப்படிங்கிற ஒரு பேரில் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் ஆயிருக்கும். ஃப்ளோ 3 கிரியேட் ஆயிருக்கு. இந்த இடத்துல போய் பார்த்தீங்க அப்படின்னா நான் கொடுத்த இன்ஃபர்மேஷன்லாம் வந்திருக்கும். அதாவது க்ளோஸ் டேட் 11th வந்திருக்கு. இன்னைக்கு டேட் வந்து 8th ப்ளஸ் 3 டேஸ்ங்கிறதுனால 11th வந்திருக்கு. ஃப்ளோ அதாவது அக்கௌண்ட் நேமே ஆப்பர்ச்சுனிட்டி நேமாக வந்திருக்கு. அண்ட் பேசிக்காக வந்துட்டு என்ன கொடுத்துருந்தேன் வேற ஸ்டேஜ் நேம் ப்ராஸ்பெக்டிங்ல இருக்கு. ஸோ அதில் நான் ஃப்ளோவில் பண்ண ஒரு மிஸ்டேக் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆப்பர்ச்சுனிட்டியில் அக்கௌண்ட் நேம் இருக்கும். ஸோ இந்த இடத்துல பேசிக்காக இது எந்த அக்கௌண்ட்டுக்கு வந்து லிங்க் ஆகணும்னு நான் கொடுக்கணும். ஃபார் மேனுவலாக நான் வந்து ஃப்ளோ 3 கொடுத்தேன்னா இப்படி வந்திருக்கணும். ஆக்சுவலாக ஆட்டோமேட்டிக்காக இந்த ஆப்பர்ச்சுனிட்டி ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட அக்கௌண்ட் கூட லிங்க் ஆயிருக்கணும், ரிலேட்டட்ல தெரிஞ்சிருக்கணும். இதுதான் வந்து நான் பண்ண ஒரு ஸ்மால் மிஸ்டேக். அதை நான் வந்து இப்போ கரெக்ட் பண்ணோம் அப்படின்னா எக்ஸிஸ்டிங் ஃப்ளோவில் வந்து நம்ம என்ன பண்ணலாம்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ பேசிக்காக வந்துட்டு நான் கிரியேட் பண்ண ஃப்ளோ எங்க ஓகே இதுதான் என்னோட ஃப்ளோ. இதுக்கெல்லாம் போறேன், ஓப்பன் பண்றேன். ஸோ நீங்க ஆல்ரெடி ஒன்று ஆக்டிவா இருக்கு சரிங்களா? ஆக்டிவா இருக்கிறது அப்படியே தான் இருக்கும். இதில் நீங்க ஏதாவது சேஞ்சஸ் பண்ணணும் அப்படின்னா நான் என்ன பண்றேன்னா இந்த நியூ ஆப்பர்ச்சுனிட்டி ரெக்கார்டுக்குள்ள போறேன். இதுல 3 இருக்கு. இது கூட எனக்கு இன்னொன்று என்ன ஆட் பண்ணணும்னா அக்கௌண்ட் ஐடி ஆட் பண்ணும். ஏன்னா அக்கௌண்ட் ஐடி தான் வந்து மேப் பண்ணும். இந்த அக்கௌண்ட் ஐடி இப்போ எங்க ஸ்டோர் ஆயிருக்குன்னு நம்மளுக்கு தெரியும். எங்க ஸ்டோர் ஆயிருக்கு அப்படின்னா என்னோட குளோபல் வேரியபிள்ல அக்கௌண்ட் ஐடி இருக்கு. சிம்பிள். ஸோ நான் திருப்பி வேரியபிளுக்கு போயிட்டு ரெக்கார்ட் டாட் அக்கௌண்ட்டுக்கு போறேன். இந்த இடத்துல எனக்கு வந்து ஐடியை மேப் பண்றேன். ஸோ அக்கௌண்ட் ஐடியை வந்து நான் டேக் பண்றேன். ஸோ இதனால என்ன ஆகும் அப்படின்னா இந்த அக்கௌண்ட் நேம் இருக்கும் இல்லையா, அக்கௌண்ட் ஐடியில நம்மளோட ஒரிஜினல் ரெக்கார்ட் அக்கௌண்ட் ஐடி டேக் ஆயிடுச்சு. இப்போ என்னோட ஃப்ளோல வந்து என்ன நடக்கும் அப்படின்னா ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் ஆகிறப்போ அக்கௌண்ட் இன்ஃபர்மேஷனும் டேக் ஆகி கரெக்டாக மேப் ஆயிடும். இப்போ நான் இதை சேவ் ஆஸ் கொடுத்தேன் அப்படின்னா 2 ஆப்ஷன் இருக்கு. ஒன்று ஒரு நியூ வெர்ஷனாக சேவ் பண்ணிக்கலாம், அப்படின்னா நியூ ஃப்ளோவாக சேவ் பண்ணிக்கலாம். நான் நியூ வெர்ஷனாக கொடுக்குறேன். அப்போ இது வெர்ஷன் 2 வரும். நீங்கள் சேவ் பண்ணாலும் இது ஆக்டிவேட் ஆகாது. ஸோ பேசிக்காக பார்த்தீங்கன்னா வெர்ஷன் 2 இது இன்ஆக்டிவாக இருக்கு, வெர்ஷன் 1 தான் ஸ்டில் ஆக்டிவாக இருக்கு. ஸோ வந்துட்டு வெர்ஷன் கண்ட்ரோலும் ஃப்ளோவில் அவைலபிளாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இதை இப்போ ஆக்டிவேட் பண்ணிட்டேன். கிளைண்ட்டு வந்து இப்போ ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறப்போ நான் ஏதோ தப்பு பண்ணிட்டேன். ஸோ இமீடியட்டாக ரிவர்ட் பேக் பண்ண சொன்னாங்க அப்படின்னா திருப்பி வெர்ஷன் 1 நல்லா ஆக்டிவேட் பண்ண முடியும். அதாவது ப்ரீவியஸாக எப்படி இருந்துச்சோ அதே ஸ்டேஜுக்கு கொண்டு வர முடியும். இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா இதை ஆக்டிவேட் பண்ணிட்டேன். இப்போ ஒரு புது அக்கௌண்ட் கிரியேட் பண்ணா எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் ஆகுதான்னு பார்க்கலாம் சரிங்களா? புரியுதுங்களா? இல்ல டவுட்ஸா இருக்கா நான் பண்றது? எனக்கு அந்த ரெக்கார்ட் ஐடி செலக்ட் பண்றது தான் எனக்கு கொஞ்சம் அந்த இடத்துல எனக்கு புரியல. நான் சொல்றேன், எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்போ நான் ஃப்ளோ 2 கொடுக்குறேன். அகெயின் ஹாட் அண்ட் இது வந்து ஆக்டிவா இருந்துச்சு அப்படின்னா இப்போ பேசிக்கா வந்து இது என்ன பண்ணணும் அப்படின்னா எனக்கு வந்துட்டு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் பண்ணும். ஸோ பேசிக்காக ரிலேட்டட்ல பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு ஃப்ளோ 2 கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ இந்த ஃப்ளோ 2 அப்படிங்கிற அக்கௌண்ட்டுக்கு ஃப்ளோ 2ங்கிற ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ ஓகே, உங்களோட டவுட் வந்து எப்படி நான் ஐடியை மேப் பண்ணேன் அப்படிங்கிறதா இந்த 4th காலமா? ஆமா. ஓகே. அது ஸோ இப்போ மேனுவலா வந்து நீங்க ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் பண்றீங்க. அதுல என்னென்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தேவைப்படுது? உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி நேம் தேவை, க்ளோஸ் டேட் தேவை, அதே மாதிரி ஸ்டேஜ் தேவை சரிங்களா? இந்த இடத்துல உங்களுக்கு அக்கௌண்ட் நேம்னு ஒரு ஃபீல்டு இருக்கா? இது என்ன ஃபீல்டுனா இது லுக்அப் ஃபீல்ட் கரெக்ட்டுங்களா? ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு என்ன தேவை அப்படின்னா பேசிக்கா இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எந்த அக்கௌண்ட்டுக்கு லிங்க் ஆகணும் அப்படின்னு நீங்க கொடுக்கணும் கரெக்ட்டுங்களா? ஸோ ஐடியலி பார்த்தீங்கன்னா லுக்அப் நம்ம டேட்டா மேனேஜ்மெண்ட்லேயே பார்த்துருந்தோம். லுக்அப்பில் பேசிக்காக நம்ம எதாவது கொண்டு வரணும்னா ஐடியா தான் கொண்டு வர முடியும் சரிங்களா? பிஹைண்ட் தி சீனில் இந்த அக்கௌண்ட் நேம் வந்து பேசிக்காக அக்கௌண்ட் ஐடியா இருக்கும் ரிலேட்டட் சைடில் சரிங்களா? ஸோ அப்போ வந்து இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நான் ஆட்டோமேஷனில் கிரியேட் பண்ணணும்னா ஆப்பர்ச்சுனிட்டி நேம் கொடுக்கணும், க்ளோஸ் டேட் கொடுக்கணும். க்ளோஸ் டேட்டுக்கு நான் ஃபார்முலா யூஸ் பண்ணிட்டேன். ஸ்டேஜுக்கு டேரெக்டாக ப்ராஸ்பெக்டிங் கொடுத்துட்டேன். ஆப்பர்ச்சுனிட்டி நேமுக்கு நான் வந்துட்டு அக்கௌண்ட் நேம் யூஸ் பண்ணிட்டேன். இப்போ இந்த அக்கௌண்ட் ஐடிக்கு நான் மேப் பண்ணணும் அப்படின்னா எனக்கு வந்துட்டு எக்ஸாக்ட்லி ரெக்கார்ட் ட்ரிகர் எந்த ரெக்கார்டில் நான் கிரியேட் பண்ணுறேனோ அதுதான் இதோட ஐடி கரெக்ட்டுங்களா? ஸோ எனக்கு நல்லா தெரியும் என்னோட குளோபல் வேரியபிள் சரிங்களா? இந்த குளோபல் வேரியபிளில் ஒன்ஸ் நான் அக்கௌண்ட் தான் சேவ் பண்ணுறேன் கரெக்ட்டுங்களா? ஸோ நான் இந்த அக்கௌண்ட்டை வந்து கிரியேட் பண்ணி சேவ் பண்ணுறப்போ எனக்கு இந்த என்டையர் இன்ஃபர்மேஷன் எனக்கு ஸ்டோர் ஆகும். அதாவது அக்கௌண்ட்டோட ஐடியிலிருந்து அதோட நேம்லேருந்து ஸ்டேஜ் அதாவது எல்லா இன்ஃபர்மேஷனும் ஸ்டோர் ஆகும். ஸோ இந்த இடத்துல எனக்கு என்ன தெரியும்னா இந்த வேல்யூவில் குளோபல் வேரியபிளில் இந்த அக்கௌண்ட்டோட எல்லா இன்ஃபர்மேஷனும் இங்கே இருக்குது. அதே மாதிரி இதோட ஐடியும் எனக்கு இருக்கும். புரியுதுங்களா என்ன சொல்கிறேன்னு? சேல்ஸ்ஃபோர்ஸ் ஐடியும் இந்த இடத்துல ஸ்டோர் ஆயிருக்கும். ஸோ நான் சேல்ஸ்ஃபோர்ஸ் ஐடியை தான் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி அக்கௌண்ட் நேம் கூட நான் மேப் பண்ணுறேன். புரியுதுங்களா? ஓகே. ஓகே. ஸோ பேசிக்லி குளோபல் வேரியபிளில் இருக்கிறதுனால நான் டேரெக்டாக மேப் பண்ணிட்டேன். இப்போ ஆட்டோமேட்டிக்காக பிஹைண்ட் தி சீனில் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ரெக்கார்டை சேல்ஸ்ஃபோர்ஸ் கிரியேட் பண்ணிடுச்சு. மேனுவலாக பண்ணாமல் என்னால் வந்து ஆப்பர்ச்சுனிட்டி ரெக்கார்டை கிரியேட் பண்ண முடியும். புரியுதுங்களா பாயிண்ட்டு? ஸோ கௌதம், எந்த கண்டிஷன் நம்ம இப்போ வந்து ஒரு ரெக்கார்டில் கிரியேட் பண்ணுறோமோ இல்லை அப்டேட் பண்ணுறோமோ அப்போ கண்டிப்பாக வந்து அந்த லுக்கப் ஃபீல்டையும் நம்ம வந்து மேப் பண்ணணும் இல்லைங்களா? கண்டிப்பாக
இப்போ அந்த ரிலேட்டட்னஸ் தெரியறதுக்கு. கரெக்ட். ரியல் டைம் லாஜிக்கா யோசிச்சீங்க அப்படின்னா கண்டிப்பா பண்ணணும். கரெக்ட்டுங்களா? ஏன்னா ஆப்பர்ச்சுனிட்டி தனியா இருந்துச்சுன்னா அது ஒரு ஆர்ஃபன் ஆயிரும். கரெக்ட்டுங்களா? இப்போ ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கான்டாக்ட்னா ஆப்வியஸ்லி அக்கவுண்ட் கூட லிங்க் ஆயிருக்கணும். அப்பதான் வந்து ப்ராசஸ் கரெக்டா இருக்கும். ஸோ இப்போ சில ஆப்ஜெக்ட்ல கஸ்டம் ஆப்ஜெக்ட்ல உங்களுக்கு லுக்அப் ஃபீல்டு தேவையில்லைன்னா நீங்க கொடுக்க வேணாம். பட் ரெக்வயர்டு ஃபீல்டா இருந்துச்சுன்னா கண்டிப்பா கொடுத்தாகணும். புரியுதுங்களா? ஓகே. ஓகே. பட் ஐடியலி வந்துட்டு இதை ப்ராக்டிஸ் பண்ணுங்க. அப்போ உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியா இருக்கும். நீங்க அதான் கோட் மாதிரி தான். நீங்க கோடு டைப் பண்ணும்போது தான் உங்களுக்கு நிறைய ப்ராப்ளம் வரும். வீடியோ பார்க்கும்போது ஈஸியாக தான் இருக்கும். ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் பார்க்கலாம். சரிங்களா? ஸோ அகைன் இதோட ஸ்டாப் பண்றேன். இதுல வந்து நம்ம என்னென்ன பார்த்தோம் அப்படின்னா ஃபாஸ்ட் ஃபீல்ட் அப்டேட் பார்த்தோம். அதே மாதிரி ரெக்கார்ட் நம்ம ஆக்ஷன் அண்ட் ரிலேட்டட் இது பார்த்தோம். இதே மாதிரி நம்ம வந்துட்டு பேசிக்ஸ் வந்து ஃபுல்லாமே